ஹார்ட் டிசீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3 வயசு 4 வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஹார்ட் டிசீஸுக்கு ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங், செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பிளட் பிரஷர், தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் டயபெட்டிஸ், ஃபோர்த் ரிஸ்க் ஃபேக்டர் லைஃப் ஸ்டைல். இப்போ ஏன் மெடிசன் ஒரு சயின்ஸாக இருந்தாலுமே ஒரு சில டாக்டர்ஸ் இது வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் எது கரெக்டான விஷயம்? பல பேருக்கு ஜென்ரலாகவே மருத்துவர்கள்னா நம்ம நாட்டில் ஸ்பெஷலி ஒரு பயம். ஏன் 2 மருத்துவர்கள் ஒரே ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வேற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? ரொம்ப ஃப்ராங்காக பேசணும்னா நம்பர் 1 மருத்துவம். நீங்கள் கால்சியம் ஸ்கோர் பற்றி சொன்னீங்க. ஆனால் நான் அந்த டெஸ்ட் 2022 தான் எடுத்தேன். அதை பார்த்துட்டே எனக்கு கார்டியாக் ரிஸ்க் இருக்குது, நீங்கள் உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுங்க, சிடி ஆஞ்சியோ பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணீங்க. எப்படி நீங்கள் IO 181 அந்த அறிவுரை எனக்கு சொன்னீங்க? சிவசங்கர் மருத்துவர் அல்ல, ஆனால் மருத்துவர்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்னா, இந்த இதய மருத்துவர்களுடைய சராசரி ஆயுட்காலமே 59 தான். ஆகையினால டாக்டர் அருணுக்கு கூட I give advice. என்னுடைய நோக்கமே அந்த மருத்துவர்களுடைய சராசரி ஆயுட்காலத்தை 95 ஆக்கணும். சார், if I can just add on. Please add, sir. இது ஒரு ஆக்சுவலா நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களும் I pretty much agree with. அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் முக்கியமா லண்டன்ல 70% குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே தாய்மார்கள் செத்து விடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பிரேத பரிசோதனை பண்ணிட்டு டாக்டருங்க கையை கழுவாமல் அந்த பிரசவத்தை பார்ப்பாங்க. இதை அந்த டாக்டர் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சு சொன்ன போது அவங்க 1 நாள் எடுத்துக்கல, 3 மாதம் எடுத்துக்கல, 30 வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதை திருத்துவதற்கு. இது ஒரு ரிலிஜியஸ் டிபேட் மாதிரி இருக்கு. இப்போ என் கடவுள் பெருசா, உன் கடவுள் பெருசா மாதிரி. இப்போ EECP நம்புற டாக்டர் EECPல எல்லாமே கியூர் ஆயிடும், நேச்சுரல் பைபாஸ் ஃபார்ம் ஆயிடுங்கிறாங்க. கீலேஷன் தெரப்பி நம்புறவங்க கீலேஷன் தெரப்பில கால்சிஃபிகேஷன் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்துடுது அப்படின்னா த ஆக்சுவல் சயின்ஸ் ஆன் EECP, கீலேஷன் தெரப்பி அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி வெர்சஸ் பைபாஸ். அந்த LPA இருந்துருச்சுன்னா that itself is an indicator and cause for your heart disease. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஓகே, இப்போ சிவசங்கர் யூடியூப்ல சொல்லிட்டாப்பா, நான் சொன்ன மருத்துவர்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்வையாளர்களுக்கு வணக்கம். நண்பர் குமார் வேம்பு அவர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். அவர் நண்பர் மட்டுமல்ல, எனது ஆலோசகர் கூட. எனக்கு ஆலோசனை தரும்போது அவர் கேட்டார், சிவா நீ கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கிறாய், நான் உனக்கு கன்சல்டண்ட்டாக அறிவுரைகளை சொல்லும்போது நீ அதை எடுத்துக்கொள்வாயா என்று கேட்டார். அப்பொழுது நான் அவரிடம் ஒரு உறுதிமொழி சொன்னேன். நீங்கள் சொல்லும் 100% நான் அமலாக்கம் செய்வேன், அதை எடுத்துக்கொள்வேன் என்று. மற்றும் நல்ல நண்பர் என்று கூட சொல்லலாம், டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் அவர்களை இந்த கலந்துரையாடலுக்கு நான் அழைத்து அவருக்கு நேரம் என்பதே இல்லாமல் இருக்கும் தருணத்திலும் ஒத்துக்கொண்டு வந்ததற்கு நான் நன்றியினை கூறி அவரால் முடிந்த அளவு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எளிய முறையில் ஹார்ட்டும் அதனுடைய டிசீசஸ் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது என்பதை அவர் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஆசையினை அவர் நிறைவேற்றியதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நன்றி சிவா சார். நன்றி டாக்டர் அருண். மருத்துவத்தை பற்றியும் ஒரு உடல் நலம் பற்றியும் ஒரு பாமரனாக இருக்கிறதுனால நான் சில கேள்விகளை கேட்க போகிறேன். நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதே இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் ஆனேன் 1989. 1990 அப்போ என்னை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசன் பெங்களூரில். அப்போ ஒரு டாக்டர் ஒரு 5 நாள் ஃபுல் டே மெடிக்கல் டெஸ்ட் அதில் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு அவர் ரொம்ப நேரம் பரிசோதனை பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ஹார்ட்டில் ஒரு மர்மர் இருக்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் டெஸ்ட்டில் அவங்க என்னை செலக்ட் பண்ணலை. நான் அதனால் ஏர்ஃபோர்ஸில் சேர முடியல. ஆனால் அப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் ஏர்ஃபோர்ஸில் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப அவர் என்னை ஒரு சிவில் கார்டியாலஜிஸ்ட்டை கூட்டுன்னு போனார். அவர் எல்லாம் நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அதுக்கப்புறம் ஒரு 10 முறையாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணியிருப்பேன், நிறையா ட்ரெட்மில் பண்ணியிருப்பேன், கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணியிருப்பேன். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்த் செக்கப்பில் ஒரு 2007 வருடம் தான் எனக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்த் செக்கப் அப்போது இதை மாதிரி எனக்கு ஒரு பைகஸ்பிட் வால்வ் இருக்குது, அயோட்டிக் வால்வ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க டென்டல் ப்ரொசீஜர் ஏதாவது பண்ணினீங்கன்னா நீங்கள் டென்டிஸ்ட்டுக்கிட்ட இது மாதிரி பைகஸ்பிட்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் 2019 வருடம் தான் நான் நம்ம சிவா சாருக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அவங்க ஐஓ ஹெல்த் அண்ட் வெல்னஸ்க்கு அப்படின்ற இதுக்காக அவர் எனக்கு எங்கள் கம்பெனி சேல்ஸ்மேனுக்கு ஃபோன் பண்ணி அவர் அப்புறம் என்கிட்டேயும் பேசினார். இது மாதிரி எங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும், என்ன நீங்கள் வந்து பார்த்து ஒரு டெமோ கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்போ அவர் வந்து உங்களுக்கு ஒரு முதல்ல நீ எனக்கு சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் ஆகணும் அப்படின்னா நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், அதனால நான் நீ எப்படி இருக்க உடம்புன்னு பார்த்து தான் நான் சாஃப்ட்வேர் வாங்குவேன், அதனால உனக்கு ஒரு IO 180 டெஸ்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு IO 180 டெஸ்ட் பண்ணினார். அவர் பண்ணி முடித்த உடனேயே சொன்னார், இது மாதிரி உனக்கு ஹார்ட் ஹெல்த் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நீ அதனால வந்து உடனே ஒரு CT ஆஞ்சியோ பண்ணிக்க, நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ஒரு முறை பார்க்குறதையும் நான் டாக்டர் கிடையாது, நம்ம தான் நிறையா டாக்டரை பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு நான் அவருடைய அறிவுரையை அப்போ வந்து சீரியஸாக எடுத்துக்கல. அப்புறம் கோவிட் வந்தது, ஒரு ரொம்ப நாளைக்கு நான் அவரை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2022 திரும்பி இந்த சாஃப்ட்வேர் விஷயமா பேசுகிறதே நான் அவரை திரும்பி சந்திக்க வேண்டியது நேர்ந்தது. அப்போ அவர் ஏன் CT ஆஞ்சியோ பண்ணலை அப்படின்ட்டு ஒரு மீட்டிங்க்கு வந்தப்போ அவருடைய ஸ்டாஃப் ஒருத்தரே என்னோடய அமுச்சு அவர் எனக்கு CT ஆஞ்சியோ பண்ணினார். அப்புறம் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் தான் சென்னையிலேயே பெஸ்ட்டு டாக்டர் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு அப்படின்னுட்டும் அவர் உலகத்திலேயே ஒரு புகழ்பெற்ற நிபுணர் அவருடைய ஏரியாவில் இந்த CTO PCIன்னு செய்யறதுலாம் அப்படின்ட்டு அவர் நீ வந்து அருண் கல்யாண சுந்தரம் டாக்டரை போய் பாரு அவரோட ஸ்டாஃப் அமிச்சார். ஏன்னா இல்லை நீங்கள் உடனேயே வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துடலாம் நம்ம அப்படின்னு திங்கட்கிழமை அன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாரு. நான் ஒரு பெரிய ரிஸ்கோடு நடமாடிட்டுருக்கேன், எனக்கு உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணுறது வந்து அவசியத்தை அவர் ரொம்ப சொல்லி கிட்டத்தட்ட என்னை கம்பல் பண்ணி அவர் ஆஞ்சியோகிராமுக்கு ஒத்துக்க சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஆஞ்சியோகிராம் பண்ணினேன். ஹெல்த் பற்றி இந்த ஹார்ட்டு பிரச்சனை வந்தால் எப்படி தீர்வு காணுறதுன்றதில் ஒரு நிறையா அனுபவம் வந்தது. இந்த அனுபவங்களை வச்சு தான் நான் இப்போ டாக்டர் அருண் கல்யாண சுந்தரமுக்கும் சிவாவுக்கும் நிறையா ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போது எனக்கு முதல் சந்தேகம் பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிசின் வந்து ஒரு சயின்ஸு. இப்போ என்னுடைய ரிப்போர்ட் வந்து கால்சிஃபிகேஷன் ஸ்கோர் அப்படின்றத CT ஆஞ்சியோவில் சொல்லித்து, இஃப் மை மெமரி இஸ் ரைட் அது 265 அது மாதிரி இருந்தது. இப்போ அதை பார்த்த உடனே சிவா சார் எனக்கு சொன்னார், நீங்கள் உடனேயே ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கங்க, டோன்ட் போஸ்ட்போன், இது வந்து பெரிய ரிஸ்க் அப்படின்றத உடனேயே சொன்னார். ஆனால் நான் வேறு சில டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது அண்டு ஒரு என்னுடைய வெல்விஷர் அப்படின்ற ஒரு அவங்க மெடிக்கல் டாக்டர்ஸ் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது பேஸ்ட் ஆன் வாட்சிங் வீடியோஸ் ஆர் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற நாலேஜ் அதெல்லாம் வச்சு அவங்க எல்லாருமே வந்து இது வந்து பண்ண வேண்டாம், அது வந்து நீங்கள் இயற்கையாக இதை சாப்பிட்டா சரியாக போயிடும் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதை சொன்னாங்க. அதனால தான் நான் முதல் தடவை செய்யலை. இப்போ ஏன் மெடிசன் ஒரு சயின்ஸாக இருந்தாலுமே ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இது வேண்டான்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன எது வந்து கரெக்டான விஷயம் அது கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வணக்கம். சிவா சாருக்கும் குமார் வெம்பு சாருக்கும் ரொம்ப நன்றி. ஐஓக்கு எஸ்பெஷலி ரொம்பவே நன்றி. ஐ திங்க் ஓவராலாக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் வரும்னு நானும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வியே கேட்டுட்டீங்க. ஸோ லெட் மீ ஆன்சர் தட். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ், மெடிசன் இஸ் அ சயின்ஸ். அண்ட் இந்த நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் பார்த்தோம்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு டேட்டா, ட்ரையல்ஸ், ரெஜிஸ்ட்ரிஸ் இதெல்லாம் வச்சுட்டு சொல்கிறதும், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் அது ஃபுல்லாகவே ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஸோ த சயின்ஸ் இவால்வ்ஸ். ஸோ அது ஒரு விஷயங்க. ரெண்டாவது, தெர் ஆர் ஆல்சோ நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டைலிஸ்டிக் டிஃப்ரென்சஸ். அண்ட் பல பேருக்கு ஜென்ரலாகவே மருத்துவர்கள்னால் நம்ம நாட்டில் எஸ்பெஷலி ஒரு பயம். இப்போ நம்ம போனால் ஏதாவது சொல்லிடுவாங்க, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எதுக்கு இப்போ போயிட்டு எதாவது பார்க்கணும், பார்த்தா பிரச்சனைமாங்க, அப்புறம் நாங்கள் பண்ணுற ஆஞ்சியோபிளாஸ்டியில் பைபாஸ்மாங்க, அப்படி ஒரு தெர் இஸ் அ ஃபியர். அது நான் ஃபுல்லாக ஐம் நாட் டூயிங் அ டீப் டைவ், ஏன் இந்த பயம், ஏன் இந்த ஒரு இதுன்னு சொல்லலை, ஆனால் இருக்குது. அதை நம்ம ஐ திங்க் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஜென்ரலாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, சரிங்களா? பட் அது நமக்கும் மனசில் ஒரு ஜென்ரல் ஐ திங்க் சொசைட்டியாக நான் பார்த்த வரைக்கும் நம்ம சமுதாயத்தில், இன்ஃபேக்ட் நான் யூஎஸ்லேருந்து திருப்பி வரும்போது இது எங்கள் அப்பா சொன்னாங்க,
ஸோ திருப்பி கல்ச்சரலி நீ அடாப்ட் பண்ணுறது கடினம் அப்படின்னா, பட் நான் வளர்ந்தது இந்தியாவில் தான். ஸோ அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக், அந்த காரணத்துக்காக தான் வந்தேன். நம்ம சில விஷயத்தை பார்த்து பயப்படணும், ரைட்? சில விஷயத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி மருத்துவர்களாக நம்ம சில நேரத்தில் மக்களுக்கு ப்ளசண்ட்டான நியூஸ் இல்லாததையும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அண்ட் இப்போ வச்சுக்கோங்களேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே அமெரிக்காவில். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக ஒரு 5% செகண்ட் ஒப்பீனியன் எடுப்பாங்க. ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் கிட்ட வந்தாங்கன்னா, அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இது பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜென்ரலாக அந்த செகண்ட் ஒப்பீனியன் ப்ராபபிலிட்டி குறைவு. நம்ம ஊரில் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா யூஸ்வலி இன்னொரு 2-3 பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குவாங்க. இது கெடுதல்னு நான் சொல்லலை, இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் யார்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சரி, நான் ஒரு டாக்டர், யாருக்கோ மூட்டு வலி இருக்குது, இப்போ அவங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மூட்டு வலிக்கு நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னோடய ஆன்சர் யூஸ்வலி என்ன இருக்குன்னா, பாருங்கங்க நான் டாக்டர் தாங்க, ஆனால் எனக்கு இதை பற்றி ரொம்ப தெரியாது, அதனால உங்களுக்கு யார் ஒரு இதில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டோ நான் அவங்கள சொல்கிறேன், அங்கே போய் பாருங்கன்னு. ஸோ செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவது தவறல்ல, யாரிடம் வாங்குவது என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது நான் ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காகவே நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, ஏன் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? ஏன் 2 மருத்துவர்கள் ஒரே ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வேறு மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? இது ரொம்ப ஃப்ராங்காக பேசினோம்னா, நம்பர் 1, மருத்துவம் நான் சொன்ன மாதிரி மாறிக்கிட்டே வருது, சரிங்களா? ஸோ ஒரு ஸ்பெஷாலிட்டிலையும் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வருது, நிறைய புதுமையான நிறைய விஷயங்கள் வருது. ஸோ நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ பல மாற்றங்கள் இருக்குது. நான் அகைன் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒப்பீனியன் ஒரு டாக்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேளுங்க. இப்போ ஒருத்தங்க ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, இல்லை பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த நம்ம ஒன்றும் பண்ணலைன்னா என்ன ஆகும், இந்த நோய் நேச்சுரலாக விட்டால் என்ன ஆகும், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இதை மருந்து மாத்திரை மட்டும் போதுமா, வாழ்க்கை மாற்றங்கள் மட்டும் போதுமா, இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுல பெனிஃபிட் என்ன, ரிஸ்க் என்ன, எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ் என்ன, இதெல்லாம் கேளுங்க. அண்ட் இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஏன் இது பண்ண உங்ககிட்ட நான் வரணும், இந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க. இது பதில் சொல்லுவது எங்கள் கடமை, ரைட்? ஒருத்தவங்க அவங்க உயிரையோ அவங்களோட சொந்தக்காரங்க க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரோட வாழ்க்கையை எசென்ஷியலி அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த சில நாட்களுக்கு நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது பண்ணுவது எங்கள் ஜாப். ஸோ தயவு செஞ்சு கேள்விகள் கேளுங்க, அது முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி டாக்டர். என் நண்பர் குமார் வேம்பு அவர் டாக்டரைத்தான் கேள்வி கேட்டார். ஆனால் அவர் ஒரு கேள்வியிலேயே 10 கேள்வியை கேட்டுவிட்டார். அதில் அவர் குறிப்பிட முறையில் 255 கால்சியம் ஸ்கோர் இருந்ததுனால நினச்சேன். நான் இந்த பார்வையாளர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அவர் மனசில் அந்த ஸ்கோரை பார்த்து நான் சொன்னேன்னு நினச்சார், அது தவறு. நான் அவரிடம் முழுமையாக சொல்லுகின்ற மனநிலையிலே நான் இல்லை. அப்பொழுது நான் எப்படி அந்த முடிவுக்கு வந்தேன் என்றால், இந்த கால்சியம் ஸ்கோரில் ஃபஸ்ட்டு 100க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. 100லேருந்து 400 வரும்போதும் உங்களுக்கு அத்தரோஸ்க்ளோரோசிஸ் டிசீஸ் இருக்குது அப்படின்றது கணக்கு இல்லை. பட் ஆனால் நான் அவருடைய ஏசிஎம்மை பார்த்தேன். ஏசிஎம்னா ஆல் காஸ் மார்ட்டாலிட்டி. ஏசிஎம்ன்றது ஒரு தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் அதில் 20% ஆஃப் த காஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அப்போலிப்போப்ரோட்டீன் பி அண்ட் எல்பிஏ. இப்போ ஹார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா there are only 2 factors that determines whether you will have a disease now. அவர் டாக்டர் அழகாக விளக்குனார். விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கிறது. 2024 நான் கூட ஏன் வருடங்களை குறிப்பிடுறேன்னா, 2030 புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சா அப்போ நானே மாற்றிப்பேன். என்ன சிவசங்கர் நீ அப்போ அப்படி சொன்னியன்னா, ஐ மேக் மை டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா. when the data changes I change my decision. இப்போது சிவா சார் மாதிரி என்னால் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது இது எப்படின்னா, இது நம்ம ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி, சரிங்களா? ஸோ நாங்கள் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு பிறகு பாடி ஷாப் வச்சு சரி பண்ணுற மாதிரி. ஆனால் வண்டியை ஒழுங்காக ஓட்ட வேண்டியது உங்கள் கடமை. அது வந்துட்டு ப்ரிவென்டேட்டிவாக என்னெல்லாம் செய்யணுமோ அதுதான் இன்றைக்கி நம்ம சிவா சார் பற்றி பேசிகிட்டு இருந்தார். இந்த அப்போபியா இருக்கட்டும், நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஜென்ரலாக மருத்துவர்களாகவே நாங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஆல்வேஸ் டெல் பீப்புள், நம்ம இப்போ ஒரு ஸ்டென்ட் வைக்கிறதோ ஒரு பைபாஸ் பண்ணுறதோ எதுவுமே வந்துட்டு திருப்பி உங்கள் இருதயத்தை பழைய மாதிரி, அதாவது நீங்கள் 15 வயசில் எப்படி அந்த வெசல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆக்கிராது, சரிங்களா?
ஸோ இது வந்துட்டு அப்போ நம்ம ரிப்பேர் பண்ணி திருப்பி கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் நல்ல லைஃப் ஸ்டைல், என்ன மெடிகேஷன், சப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாங் டேர்மாக எவ்வளோ திருப்பி பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். டாக்டர் அருண் உதாரணம் என்னால் சரியாக சொல்ல முடியாது என்று சரியான உதாரணத்தை கூறி விளக்கினார். அவர் சொல்வதை நான் 100% ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால் இந்த ஏபிஓபி மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி சராசரி ஏபிஓபி வந்து 80ன்னு சொல்லுவாங்க. அது என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. என்னுடைய டார்கெட், ஐஓனுடைய டார்கெட் இஸ் டு பிரிங் யுவர் ஏபிஓபி டு 30. ஆனால் அது நிச்சயமாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் நடைமுறை பழக்க வழக்கத்தினாலோ வாழ்க்கை நெறிமுறைகளாலோ சரிப்படுத்த முடியாது. அந்த ஒன்று மட்டும். இப்போ டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் சரி பண்ணலாம். பட் உங்களுக்கு ஏபிஓபி வந்துடுச்சு, இல்லை எல்பிஏ ஜெனட்டிக், தங்களுடைய 4880 மூதாதைகள் ஒரு 8 ஜெனரேஷன்லேருந்து வர ஜெனட்டிக்கை, கிராண்ட் ஃபாதர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்களெல்லாம் சேர்த்து வர ஒரு ஜீன், அந்த எல்பிஏ இருந்துடுச்சுன்னா that itself is an indicator and cause for your heart disease. அதை வந்து மருத்துவத்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அதற்கு நீங்கள் சரியான மருத்துவரை அணுகி அதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போது எல்பிஏனுடைய லிமிட் வந்து 2லேருந்து 30ங்க. என்னுடைய எல்பிஏ 3. மீதி ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் நவீனமான 2 மாத்திரை மருந்துகள் இருக்குது, அதை போட்டுக்குங்க. இதை வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க ஹார்ட் டாக்டர்ஸ் மட்டும்தான். ஓகே. ஆனால் இந்த ஏபிஓபி எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, பியூர்லி ஹை கன்சியூம்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு 2022லையும் 2023லையும் கண்டுபிடிச்ச 17 ஸ்டடீஸு சொல்லுது. ஸோ நீங்கள் கார்போஹைட்ரேட்டை குறைச்சிங்கன்னா ஏபிஓபி குறையும். ஆமாம். 2வது ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க. இப்போ 2024 ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா 40 பிளட் பயோமார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பயோமார்க்கர் குறையதுக்கு காரணம் ஆலிவ் ஆயில், ஏபிஓபி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சயின்ஸை படிங்க. சிவசங்கரன் வந்து மருத்துவர் அல்ல, நான் மருத்துவம் படித்தவர்களும் அல்ல. நான் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி, ஐ ப்ரொஃபஸ் திங்ஸ் விச் ஐ ஸ்டடி. ஆனால் மருத்துவர்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்னா, இந்த இதய மருத்துவர்களுடைய சராசரி ஆயுட்காலமே 59 தான். ஆகையினால டாக்டர் அருணுக்கு கூட ஐ கிவ் அட்வைஸ். என்னுடைய நோக்கமே அந்த மருத்துவர்களுடைய சராசரி ஆயுட்காலத்தை 95 ஆக்கணும்னு. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, ஓகே இப்போ சிவசங்கரன் யூடியூப்பில் சொல்லிட்டாப்பா 59 வயசு தான் உனக்கு அப்படின்னு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அவங்களே ஒத்துப்பாங்க. ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனை, நான் சொன்ன மருத்துவர்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சரித்திர உண்மையை சொல்கிறேன். 1800 பிளாக் சைல்டுன்னு 30 ஆண்டு காலம் ஆச்சு. ஓகே. டாக்டர் ஹோம்ஸ்ன்றது கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு என்னப்பா ப்ராப்ளம்னா, அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் முக்கியமாக லண்டனில் 70% குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே தாய்மார்கள் செத்து விடுவார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, பிரேத பரிசோதனை பண்ணிட்டு டாக்டருங்க, தமிழில் மருத்துவர்கள் கையை கழுவாமல் அந்த பிரசவத்தை பார்ப்பார்கள். இதை அந்த டாக்டர் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சி சொன்னபோது அவங்க 1 நாள் எடுத்துக்கல, 3 மாதம் எடுத்துக்கல, 30 வருடங்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதை திருத்துவதற்கு. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? காலையில் எழுந்த உடனே 20 செகண்டு சோப்பை போட்டு ஓடுகின்ற தண்ணியிலோ அல்லது தண்ணி இதையோ போட்டு கையை கழுவுங்கள். இதை செய்தாலே உங்களுக்கு 6% ஹார்ட் ப்ராப்ளம் குறையும். நன்றி சிவா சார். நீங்கள் கால்சியம் ஸ்கோர் பற்றி சொன்னீங்க. ஆனால் நான் அந்த டெஸ்ட் வந்து 2022 தான் எடுத்தேன். ஆனால் நீங்கள் IO 181 டெஸ்ட் வந்து 2019 எடுத்துட்டு அதை பார்த்துட்டே எனக்கு வந்து கார்டியாக் ரிஸ்க் இருக்குது, நீங்கள் உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுங்கள், சிடி ஆஞ்சியோ பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணீங்க. எப்படி நீங்கள் IO 181 அந்த அறிவுரை எனக்கு சொன்னீங்க? ரொம்ப சுலபங்க. மொத்தம் 13 பயோமார்க்கர்ஸ் தான் இருக்குது ஹார்ட் ஹெல்த்துக்கு. அந்த 13 பயோமார்க்கர்ஸும் இன்டர் ரிலேட்டட். ஸோ அதை பார்த்த உடனே அந்த ஏஐ, நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த IO 180, அதுவே சொல்லும். ஸோ அது ரொம்ப சுலபம்.
அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு மன கஷ்டமே அதை ப்ரிவென்ட் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு. இவர் 30 நிமிஷம் ஓடி சரியாக ஆலிவ் ஆயிலை உணவருந்தி சாதத்தை மட்டும் சாப்பிடாமல் இருந்திருந்தால் அவருக்கு டாக்டர் அருணை சந்திக்க வேண்டிய வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த வாய்ப்புதனை நாம் அவருக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று வற்புறுத்தி செய்யாமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தம் எனக்கு இன்றும் இருக்கிறது. டாக்டர், இப்போது நான் உங்ககிட்ட போன கேள்வி கேட்டதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஆல்டர்னேட் ஒப்பீனியன் அப்படின்னு போகிறது, ஒரு சிலர் சொன்னாங்க இப்போது ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸை விட இஇசிபி பண்ணுனா நேச்சுரல் பைபாஸ் வரும், ஸோ நீங்கள் அதனால் அந்த மாதிரி ப்ரொசீஜரே பண்ண வேண்டாம், நீங்கள் இஇசிபி பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னொரு ஒப்பீனியன் எனக்கு வந்தது இந்த கீலேஷன் தெரப்பி அப்படின்னு இருக்குது. நீங்கள் கீலேஷன் தெரப்பி பண்ணுனா ஆர்டரியில் இருக்கிற கால்சியம் எல்லாமே கால்சியம் டெபாசிட் எல்லாமே வந்துடும், உங்களுக்கு கேடு க்யூரபிள் பை கீலேஷன் தெரப்பி, ஸோ நீங்கள் கீலேஷன் தெரப்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நான் அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் க்யூரபிள் பை கீலேஷன் தெரப்பின்னு சொன்னதுனால அதை நான் ஒரு வருடம் 1.5 வருடம் ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு மாதம் ஒரு முறை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை எனக்கு பை ஃபீலிங் எனக்கு ஒன்றும் அதில் ஒரு பெர்செப்டபிள் டிஃபரன்ஸ் தெரியலை. பட் டெஸ்ட் எதுவும் அதுக்கப்புறம் பண்ணி பார்க்கலன்றதுனால 22க்கு அப்புறம் நான் 23 ஆகஸ்ட் 1.5 வருஷம் கழிச்சு தான் டெஸ்ட் பண்ணேன்றதுனால கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது அதோட பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஒப்பீனியன்லாம் இப்போ சயின்டிஃபிக்கலி இப்போ இஇசிபி எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லணுமா, இல்லை எல்லாருக்குமே ஒர்க் ஆகாதா, இல்லை கீலேஷன் தெரப்பி எனக்கு ஒர்க் ஆகலை இல்லை எல்லாருக்குமே ஒர்க் ஆகாதா, இப்போ கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்தது அப்படின்னா 100% ஆஞ்சியோகிராம் தான் பண்ணணுமா? ஏன்னா நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, சயின்ஸ் இஸ் எவால்விங், மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் இருக்குது சயின்ஸ்லன்றது திரும்பியும் ஆஸ் அ பேஷண்ட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒப்பீனியனை பற்றி உங்கள் கருத்து என்ன? ரொம்ப நியாயமான கேள்வி, ரொம்ப கஷ்டமான கேள்வி, அதுவும் நான் சொல்கிறேன். ஏன்னா பலமுறை என்கிட்ட பேஷண்ட்ஸ் ஒரு 2வது ஒப்பீனியனோ 3வது ஒப்பீனியனோ அந்த மாதிரி வருவாங்க. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் மற்ற கார்டியாலஜிஸ்டே அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அடப்பு இருக்குது திறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேஷண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட உட்காந்துட்டு ஒப்பீனியன் கேட்குறோம், இன்னொரு டாக்டர் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்குறோம், அப்புறம் 3வது டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம். இது இந்த ஒரு கேம் மாதிரி. நம்ம சொல்கிறது இப்போ இந்த டாக்டர் சொல்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா, அவங்க சொல்கிறது நம்புற மாதிரி இருக்கா, ஓவராலாக எனக்கு இன்னும் கரெக்டுன்னு எப்படி முடிவு பண்ணுறது? சரி, இவங்க 3 பேருக்கு வேறு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் நான் 4வது ஒப்பீனியன் போய் கேட்கவா? 3 பேர் ஒன்று சொன்னாங்க, 2 பேர் ஒன்று சொன்னாங்கன்னா 3 பேர் சொல்கிறது கரெக்டாக இல்லை இந்த 2 பேர் சொல்கிறது கரெக்டாக? பயங்கரமான கஷ்டமான விஷயம். இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சருங்கிறது தெரியாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் கேட்ட கேள்வி அப்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேட்ட கேள்விகளை நீங்கள் பேஷண்ட் உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. ஏன், எதுக்கு, ஏன் உங்ககிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன பேசிஸ் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க. ஏன்னா அது எனக்கு புரியுது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு ரிலிஜியஸ் டிபேட் மாதிரி இருக்குது. இப்போ என் கடவுள் பெருசா உன் கடவுள் பெருசா மாதிரி, இப்போ இஇசிபி நம்புகிற டாக்டர் இஇசிபியில் எல்லாமே க்யூர் ஆகிடும், நேச்சுரல் பைபாஸ் ஃபார்ம் ஆகிடுங்கிறாரு. கீலேஷன் தெரப்பி நம்புறவங்க கீலேஷன் தெரப்பியில் கால்சிஃபிகேஷன் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்துடுது அப்படின்னா அது இப்போ சத்திக்கு தேர் இஸ் நோ டெக்னாலஜி ஆர் தேர் இஸ் நோ இன்டர்வென்ஷன் வித் விச் we can clean up the artery and remove the calcium அப்படின்னுட்டு. இப்போ இது சயின்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்குது? ஏன்னா இப்போ பேஷண்ட் நிறையா பேர் இப்போ மிஸ்லெட் ஆகி, இப்போ நான் அதில் ஒரு 18 மாதம் செலவு பண்ணினேன்னா அதில் என்னோட கொரோனரி ஆர்டரி டிசீஸ் எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வருஷம் ஆகிருக்குன்றது டிட்டர்மின்ஸ் மை ஃப்யூச்சர். ஈவன் தோ ஐ டிட் த ப்ரொசீஜர், எதிர்காலத்தில் என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குன்றது அந்த 18 மாத டிலேயும் தீர்மானிக்குது. அதனால நீங்கள் வியூவர்ஸ்க்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஆஸ் அ சயின்ஸு எப்படி என்னென்ன வாட் இஸ் த ஆக்சுவல் சயின்ஸ் ஆன் இஇசிபி, கீலேஷன் தெரப்பி அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி வெர்சஸ் பைபாஸ். விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் ஒருவருக்கு இதய நோய் வந்துவிட்டால் அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ப்ரூஃப் பிரகாரம் இந்த ஸ்டென்டிங் அல்லது பைபாஸ் இதுதான் சொல்யூஷன். பட் இதை போட முடியாத பேஷண்ட்டுகள் இருந்தால்
அவங்க இந்த இசிசிபி பார்க்கலாம். செலேஷன் தெரப்பிக்கு ஹார்ட் டிசீஸை ரிவர்ஸ் பண்ணோம் அல்லது அந்த கால்சிஃபிகேஷனை எடுத்துடும் அப்படின்னு எந்த விதமான ப்ரூஃப் இருக்கிற ஸ்டடியும் நான் இது வரைக்கும் படித்ததில்லை, என் கம்ப்யூட்டருக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு இந்த சிஎஸ்சி ஸ்கோர் வந்து ஹார்ட் பிளேக்கை தான் பண்ணுது. மக்களுக்கு என்ன புரியணும்னா ஏபிஓபி இஸ் தி டைரக்ட் காஸ் ஃபார் அத்தெரோஸ்க்ளரோசிஸ். இட் இஸ் நாட் எ சைட் எஃபெக்ட் ஆர் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் தட் காசஸ் தட். ஓகே, அப்புறம் இந்த எல்பிஐ வந்து அதனுடைய 20% ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அதுக்கு டயட்டிங்கோ இதுவோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்கள் இந்த ஸ்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய சாஃப்ட் பிளேக், ஆக்சுவலாக உங்களுக்கு டாக்டர் அருண் உங்களுக்கு விளக்குவார், சாஃப்ட் பிளேக் இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சிடி ஸ்கேனில், இந்தியாவில் இருக்கிற சிடி ஸ்கேன், ஓகே, அதில் இந்த சாஃப்ட் பிளேக்கை மெஷர் பண்ண முடியாது. அதுக்கான சிடி ஸ்கேன் ஒன்று இருக்குது, சீமென்ஸ் பண்ணுறாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி யூரோப்பில் ஒன்று இருக்குது, சிங்கப்பூரில் ஒன்று இருக்குது. அது வி கேன் சி. அது இல்லாமல் இந்த ஸ்டென்ட் வேறு போட்டுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் சிடி ஸ்கேனில் போனீங்கன்னாலும் அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறத மெஷர் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் டாக்டர் அருண் நிறைய பேருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறது தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஐ அக்ரி. பட் இதில் 2 விஷயத்தை பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹார்ட் டிசீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3 வயசு 4 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஹார்ட் டிசீஸை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 40 வயசு ஆகணும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. 2வது, ஹார்ட் டிசீஸுக்கு ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங், செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பிளட் ப்ரெஷர், தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் டயபெட்டிஸ், ஃபோர்த் ரிஸ்க் ஃபேக்டர் லைஃப் ஸ்டைல். அதை வந்து நீங்கள் 95 வயசில் 98வது வயசில் இன்னும் விஞ்ஞானம் முன்னுக்கு வரும் 120வது வயசில் எதிர்கொள்ளுங்கள். தள்ளி போடுவது தான் புத்திசாலித்தனம், தவிர்க்க முடியாததை தள்ளி போடுங்கள், அதுதான் புது கொள்கை. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இருதய நோய்ங்கிறது இப்போ நம்ம சிவா சார் சொன்ன மாதிரி ஏர்லி ஆன் ஆரம்பிக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசில் நல்லா இருந்தேன், எப்படிங்க திடீர்னு வந்துச்சு, இல்லை 50 வயசில் இவ்வளோ நாங்கள் இப்போ போயிட்டு ஒரு இசிஜி பார்த்தோம், ஒரு எக்கோலாம் எடுத்திருக்காங்க, நாங்கள் இன்ஃபேக்ட் வருஷம் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே நார்மலாக வந்திருக்கு, ஆனால் திடீர்னு நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறீங்களே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு இது எழும்புது. நல்ல கேள்வி. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இசிஜிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்டை ஓரளவுக்கு பார்க்கும், சரிங்களா. எக்கோங்கிறது நம்ம ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, வேல்வ்ஸ் எப்படி இருக்குது, ஒழுங்காக ரிலாக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறது, இருதயத்துக்கு போகும் இரத்த குழாய்கள் எப்படி இருப்பது அப்படிங்கிறத எக்கோவோ இசிஜியோ நேராக பார்க்காது. ட்ரெட்மில் டெஸ்ட் சில நேரத்தில் பிரச்சனைகளை பிக்கப் பண்ணும், சில நேரத்தில் பண்ணாது. சிவா சார் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க, ஏர்லி ஆன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இது இன்ஃபேக்ட் ரொம்பவே ஒரு கரெக்டான விஷயம். லேட் கொரியன் வாரில் நடக்கும்போது அட்டாப்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டடி பண்ணாங்க, பல வருஷம், இது ஆக்சுவலாக வந்து டிகேட்ஸ் ஆச்சு. அதில் இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ்ங்கிற ப்ராசஸ் லேட் டீன்ஸ், இன்ஃபேக்ட் அந்த சோல்ஜர்ஸ், இளம் சோல்ஜர்ஸ்க்கே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இது இனிஷியலாக ஒரு ஃபேட்டி ஸ்ட்ரீக்காக இருக்கும். அப்புறம் நம்ம சாஃப்ட் பிளாக் பற்றி பேசியிருந்தாங்க. இந்த கால்சியம்ங்கிறது ஒரு வால்கேனோ டார்மெண்ட் ஆகிட்டு மூடுற மாதிரி. ஆக்சுவலாக கால்சியம் பார்த்தீங்கன்னா கால்சிஃபிக் வெசல்ஸ் வந்துட்டு ரப்சர் ஆகிற வாய்ப்பு குறைவு. சாஃப்ட் பிளாக் இஸ் ஆக்சுவலி மோர் டேஞ்சரஸ். அதில் கூட இப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் பார்க்கலாம், இப்போது சில நவீன முறைகள் இருக்குது, எந்தெந்த பிளாக் ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரப்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் கெடுதல்னா, இதுதான் இன் மோஸ்ட் இன்ஸ்டன்சஸ் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணும், சரிங்களா. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஏர்லி ஆன் சிம்டம்ஸ் இருக்காது. நம்ம உடம்புல இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அடாப்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஒரு 30% பிளாக்கேஜ் ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போமே ஒரு இரத்த குழாயில், அதனால சிம்டம்ஸ் வராது. அதனால அதை நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டென்ட்டோ பைபாஸோ பண்ணால் இந்த ரிஸ்க்கு திருப்பி 0 ஆகாது. அது வந்துட்டு தீர்வில்லை. இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு பைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பைப் எக்ஸாம்பிள் நிறைய யூஸ் பண்ணுவோம் நாங்கள் மருத்துவத்தில், எஸ்பெஷலி கார்டியாலஜியில். 30% பிளாக்கேஜ் தான் இருக்கு. இப்போ நான் ஒரு பைப்பில் இருக்குது, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் தான் கிளியர் பண்ணிட்டு வந்துக்கலாம், திருப்பி 0 ஆக்கிட்டால் நம்ம கிளாக் ரீசெட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பைப்புக்கு கரெக்டு, ஆனால் ஹார்ட்டுக்கு கிடையாது, சரிங்களா. ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற ரத்த குழாயில் 30% பிளாக்கேஜ் இருந்தால் சொன்ன எல்லா வாழ்க்கை குட் லைஃப் ஸ்டைல், சரிங்களா. ஸோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒழுங்காக சாப்பிட்றது,
என்னென்ன மெடிசன்ஸ் வேணுமோ அதை எடுப்பது, ஒழுங்காக தூங்குவது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், சோஷியல் கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் முக்கியம். ஆனால் அப்போது ஸ்டென்ட் வைக்கக்கூடாது, பைபாஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் அடுத்த ஒரு கேள்வி வந்துச்சு, எப்போ வந்துட்டு நம்ம ஏன் ஸ்டென்ட் தான் ஒரே தீர்வா இல்லை பைபாஸ் தான் கரெக்டாக, ஸ்டென்ட் வர்சஸ் பைபாஸ் எது கரெக்டு எது தப்பு, இசிபிக்கு என்ன டேட்டா? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா இசிபி வந்துட்டு ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் வரும்போது முன்னாடி வச்சுப்போமே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சில அடுப்புகளை எங்களால் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்டாக திறக்க முடியாது, இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த இடத்துல பைபாஸ் போட முடியாது. சில பேருக்கு இந்த மாதிரி ஆனாலும் சிம்டம்ஸ் ரொம்ப கூடுதலாக இருக்கும், ரெஃப்ராக்டரி ஆன்ஜைனா அந்த மாதிரி இருக்கும், அதாவது நெஞ்சு வலி, இதெல்லாம் பண்ணிட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது. அப்போது இசிபிக்கு ஒரு ரோல் இருக்குது, சிம்டம்ஸ் குறைப்பது. நான் இப்போது அகைன் திருப்பி மாற்றங்களில் ஆல்மோஸ்ட் எனி பிளாக்கேஜ் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும், அது சாத்தியம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதோட ரோல் இன்னும் குறையுது. நான் இன்ஃபேக்ட் கோவிட் போது இன்ட்ரெஸ்டிங்காக இசிபியில் சில ஸ்டடீஸ் வந்துச்சு, இந்த போஸ்ட் கோவிட் லங் ரிக்கவரி அது இதுக்கு கூட இசிபி சில இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. ஆனால் முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, ஒரு அடப்பு இருக்குன்னு யாரோ சொல்கிறாங்கங்க, இப்போ ஒரு கால்சியம் இருக்குது உங்கள் சிடி இபிசிடியில், ஒரு சிடி சிஏஜி பண்ணியிருக்கீங்க, அதாவது சிடி ஆன்ஜியோகிராம் பண்ணியிருக்கீங்க, பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் போது முதல் விஷயம் என்னென்னா அதை நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரியணும் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இதில் 2 டெஸ்ட் இருக்குங்க. நிறைய பேர் ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டி இதை மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆன்ஜியோபிளாஸ்டிங்கிறது இன்டர்வென்ஷன். ஆன்ஜியோகிராம் என்பது இரத்த குழாயில் அடப்பு எவ்வளோ இருக்குது, அது 30%, 70%, 100%, அது தெரிவதற்கு த கோல்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் கொரோனரி ஆன்ஜியோகிராம். இது கேத் லேபில் செய்வாங்க. வெதர் நீங்கள் வந்து ஸ்டென்ட் வைக்கிறோமா, மருந்து மாத்திரை மட்டும் போதுமா, இல்லை பைபாஸ் பண்ணுறோமாங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்கவுங்க இரத்த குழாய்கள் எப்படி இருப்பது, அவங்க ஓவரால் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த ஹார்ட் பம்ப் எப்படி இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 60-65 இருக்கணும். சரிங்களா? அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இது எக்கோவில் பார்ப்போம். இது இப்போது 20 தான் இருக்குது. ஸோ அப்படின்னா ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். ஸோ சில பேருக்கு பைபாஸ் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், ஆனால் அவங்க சர்ஜரி ரிஸ்க் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் ஆன்சர் தான் நான் கொடுக்க முடியும். ஸோ பொதுவாக இதுக்கு ஜென்ரல் ஆன்சர்னிங்கன்னா சிவா சார் சொன்ன மாதிரி பைபாஸ் ஸ்டென்டிங் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அந்த கேட்டகரியில் போட்டுக்கோங்க. அடைப்பை இதர் நம்ம இருக்கிற ரோடை கிளியர் பண்ணுறோம், இல்லை புது பைபாஸ் ரோட் போடுறோம், இதுதான் விஷயம். இசிபிங்கிறது ஒரு காலத்தில் பண்ணவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, சிம்டம்ஸ் இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன். கீலேஷியன் தெரப்பி ஒரு ஸ்டடியில் வந்துச்சுங்க, அதை அன்ஃபார்ச்சுனேட்லி ரெப்ளிகேட் பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம் என்றால், இதே யூடியூபாக இருக்கட்டும், இல்லை இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் அது இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் யாராவது சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அப்பாவே அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு தெரப்பி வந்திருக்காண்டா, நீ வந்துட்டு அதை பற்றி என்ன நினைக்கிற, நம்ம என்னோட ஃப்ரெண்டு கேட்டார் அப்படின்னு. சரி, நமக்கு குயிக் ஃபிக்ஸஸ் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த சுடு தண்ணி குடிச்சிக்கலாம், அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது பண்ணிட்டோம்னா நமக்கு வியாதி வராது, வந்திருக்கு அப்படின்னு நியூஸில் இந்த மாதிரி வருதுன்னா இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ. நமக்கு அது பிடிச்சிருக்கு கேட்குறதுக்கு. ஏன்னா நான் எஃபர்ட் எடுத்துக்க வேணாம். சிவா சார் இதுவும் ரொம்ப ஒன்று சொன்னார், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலுங்க. ஸோ நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு உடம்பு ஒரு வாழ்க்கை. ஸோ ஈஸி எப்போவுமே வந்து ரைட்டுங்கிறது ஆகிடாது. நம்ம எஃபர்ட் போட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு அது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க டாக்டர் அருண். இதில் நீங்கள் 2 பேர் சொன்னதுலேயுமே பார்த்தா, இப்போ சரியாக சாப்பிட்றத பற்றி சொன்னீங்க, அதாவது உணவே மருந்து அப்படின்றது. இதை நம்ம ரொம்ப நாளாக கேட்குறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கிறதே வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், நீ நல்லா சாப்பிட்டா தான் பலசாலியாக இருப்ப, நல்லா சாப்பிட்டா தான் வந்து உன்னால் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்றது அப்படின்னா நிறையா அரிசி சோறு சாப்பிட்றது தான். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கான்செப்டில் தான் நான் வந்து ஒரு 20-25 வருஷம் வளர்ந்தேன்னு வைங்களேன். இப்போ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாப்பிட்றதுல கண்ட்ரோல் வந்தது அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து என் அண்ணன் ஸ்ரீதருக்கு தான் போகும். இப்போது நிறையா பேர் தமிழ்நாட்டில் நான் இப்போது எல்லா இடத்துக்கும் போகிறதே பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி நம்மளோட 70% ஆஃப் அவர் மீல் வந்து அரிசியாக தான் இருக்குது, ரைஸு. அப்போது சரியாக சாப்பிட்றதுன்னா என்ன டாக்டர்? நீங்கள் சிவா சார் சரியாக சாப்பிட்றதுன்னா என்ன? 2 பேருடைய ஒப்பீனியனுமே தேவை. ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடுங்க. அந்த காலத்தில் கூச்ச சுபாவத்தின் காரணமாக நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். எனக்கு கூட இந்த மாதிரி அறிவுரையெல்லாம் கொடுத்தாங்க.
வெளியில் கிளம்பும்போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சிவா நீ அமெரிக்கா போகிற பார்த்து போப்பான்னாங்க. திருப்பி அந்த அம்மாவை கேட்டேன், எப்படியெல்லாம் பார்த்து போகணுன்னு சொல்லுங்கள் ஆண்டின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டியை காணோம். மக்கள் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ அவருக்கு தவறான அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்ட்ரென்த்துக்கும் ஈட்டிங்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் அது வந்து இட் ஷுட் பி ப்ரோட்டீன் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை குழப்பாமல் சொல்லணுன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்காக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் உங்கள் வெயிட்டை பாருங்கள். அது 50 கிலோ இருக்குன்னா உங்களுக்கு 1.6 கிராமால் பெருக்கிங்க. அந்த அளவுக்கு புரோட்டீன் வேணும். இந்த புரோட்டீனில் 2024 புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, புரோட்டீன் இட் செல்ஃப் வில் கிரியேட் புரோட்டீன் சிந்தசிஸ். அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் புரோட்டீன் சாப்பிட்டாலே உங்களுடைய மசில் வளரும். பட் இட் இஸ் நாட் டு a great percentage when you do with strength exercise. நீங்கள் மசில் எக்ஸசைஸும் பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளரும், இல்லைன்னா ஒரு போர்ஷன் வளரும். ஜீரோ இல்லை, புரோட்டீன் சாப்பிட்டா மட்டும் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா ஜீரோ தான் வளரும்னு இல்லை. பட் நீங்கள் மசில் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா 3 to 4 times வரும். மாத்திரையும் இல்லாமல் உணவும் இல்லாமல் இதயம் நோய் 50% குறையிறதுக்கும் ஆல் காஸ் மார்டாலிட்டிக்கும் ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி யூடியூப்பில் பார்க்கறதுனாலையோ, இதுவும் யூடியூப் தான், பட் இருந்தாலும் ஒரு எஸ்எம்எஸ் பார்க்குற மாதிரியும் அதெல்லாம் பார்த்து முடிவெடுக்காதீங்க. இப்போ ஏஐ வந்துடுச்சு. யூ லுக் ஃபார் எவிடன்ஸ், யூ லுக் ஃபார் ஸ்டடி. அந்த ஸ்டடியிலையும் ஒரு 10-15 ஸ்டடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் எடுத்துக்குங்க. இப்போ நாங்கள் சொல்கிற ஐடியாக்கள் எல்லாருமே எல்லா மருத்துவ நிபுணர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. சவுனாவை ஒத்துக்காதவங்க யாரும் இல்லை, இந்த ஆலிவ் ஆயிலை ஒத்துக்காதவங்க இல்லை. அப்புறம் இந்த ஹார்ட் டிசீஸுக்கு ஓகே, நீங்கள் மனசுக்குள்ளே நினைங்க, எது ஒன்று 100% இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் ஹார்ட்டுன்னு. அது மாதிரி ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொக்கோ பாலிஃபினால்ஸ். டார்க் கொக்கோ பவுடர் 30 கிராம் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, examine.comனு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அதுதான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் வெப்சைட். பீட்டர் ஆட்டியா ரெக்கமெண்ட் பண்ணாப்புல. ஓகே, உலகத்தில் இருக்க எல்லா டாக்டருங்களுமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்டில் இருக்க டாக்டருங்கள்லாம் அதில் பார்க்குறாங்க. ஓகே, அதில் ஒரு இந்தியன் கூட இருக்காப்புல. ஒன் ஆஃப் த இந்தியன் இஸ் அ ப்ரொமோட்டர், பட்டேல், ஒரு PhD. அவங்க உங்ககிட்ட காசே வாங்காமல் உங்களுக்கு வேணுன்ற ரிசர்ச் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. த நம்பர் 1 சப்ளிமெண்ட் ஃபார் ஹார்ட் இஸ் ஒன்லி 30 grams ஆஃப் டார்க் கொக்கோ பவுடர். செகண்டு, அந்த கொக்கோ பவுடரை நீங்கள் சாக்லேட் 25% சுகரோட சாப்பிட்டீங்கன்னா 40 கிராம் இருக்கிற சாக்லேட் பாரை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். பட் டார்க் கொக்கோ இல்லாமல் நீங்கள் இந்த மில்க் சாக்லேட்டு, ஓகே, இந்த பெரிய பெரிய கம்பெனிங்க இன்க்ளூடிங் கேட்பரிஸ் சர்க்கரையை கலந்து விற்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1 கிலோ டார்க் கொக்கோ பவுடர் ரா மெட்டீரியலே நீங்கள் சாப்பிடக்கூடிய ஹை பாலிஃபினால்ஸு 1200 ரூபா. சர்க்கரை வந்து 1 கிலோ 50 ரூபா தான். இதை 40% கலந்து அதை 60% கலந்தா, தமிழில் ஒரு ப்ராவர்ப் இருக்குங்க, நீங்கள் அரிசி கொண்டு வாங்க, நான் உமி கொண்டு வர, ரெண்டுத்தையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லான்னுவாங்க. அந்த மாதிரி வேலையை பெரிய பெரிய கம்பெனிங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது பாருங்கள், அதில் சர்க்கரை இருக்கா, வாங்காதீங்க. ஓகே, சர்க்கரை இல்லாமல் 30 கிராம் டார்க் கொக்கோ பவுடர் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 2024 பிப்ரவரியில் இன்னொன்று இப்போ ப்ரூஃப் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு 9% ஆஃப் த ஹார்ட் டிசீஸ் குறையணும்னா அப் டு 5.5 grams ஆஃப் ஒமேகா 3. நீங்கள் 150 கிலோவில் உடம்பு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க. ஓகே, அதுக்கும் அந்த இது அதை அமைக்க 5 லிட்டர் எவ்வளோ கஷ்டப்படுன்னு பாருங்க. அதுக்காக வெயிட்டை குறைச்சிக்கிங்க. ஓகே, ஒபிசிட்டி இஸ் ஒன் காஸ். இதை விட ஒரு புதுமையான விஷயம் என்னன்னாங்க, உங்களுடைய உறவு உங்கள் மனைவியோடு நன்றாக இருந்தால் உங்கள் இதயம் வலுவாக இருக்கும். நீங்கள் மனதில் நினைச்சுக்காதீங்க, நான் பெண்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். உண்மை என்னன்னாங்க, ஆண்கள் உயிர் வாழ ஐடியா சொல்லுகிறேன். அந்த ஆண்களை பற்றிங்க சொல்லணுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீ ஆணாக பிறந்தாலே அதுவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் உனக்கு ஹார்ட்டுக்கு. பொம்பளையாக பிறந்தவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அவங்க மெனோபாஸ் அடைகிற வரைக்கும் அவ்வளோ இல்லை.
100% கூட இல்லைன்னா. ஓகே, மெனோபாஸுக்கு அப்புறமா பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆணாக இருந்தால், புகைப்பிடிப்பவராக இருந்தால், நல்ல ஒபிசிட்டி வெயிட் போட்டவர்களாக இருந்தால், பிளட் ப்ரெஷர் இருந்தால், உங்கள் மனைவியோடும் சகோதரிகளோடும் குழந்தைகளோடும் நண்பர்களோடும் உறவுகள் சீர்பட்ட நிலையில் இனிமையாக இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டருங்க. சார், நீங்கள் இப்போ அந்த உணவே மருந்து ஃபுட்டோட இதில் உங்களோட கருத்து என்ன? ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். ஃபுட் இஸ் தை மெடிசன் அப்படின்னு இது ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு திங். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவல்யூஷனரியாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல ஒரு 1000-2000 இயர்ஸ் அதுக்கும் முன்னாடி போனோம்னா நம்ம மோஸ்ட்டாக விவர் ஹண்டர் கேதரர்ஸ். நம்ம வந்துட்டு எவால்வ் ஆனது நம்ம ஒரு சாப்பாடுக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு ஆக்சுவலாக போய் கஷ்டப்படணும். ஒரு வேளை சாப்பாடுக்கு நீங்கள் ஹண்ட் பண்ணணும், இல்லை அதுக்கப்புறம் தான் ஃபார்மிங் அதெல்லாம் கூட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம பயாலஜி இன்னும் அந்த இடத்துல இருந்து மாறலை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் நீங்கள் சாப்பிட்றதுல பிக் கேம் ஹண்ட் பண்ணாங்கன்னா அப்போ அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் வரும். இது மாதிரி ரெடிமேட் சோர்ஸ் ஆஃப் சிம்பிள் கார்ப்ஸ் கிடையாது. சும்மா சர்க்கரையும் போய் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர பாசிபிலிட்டி எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம உடம்பு இன்னும் மாறலை, நம்ம பயாலஜி இன்னும் மாறலை. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்லேருந்து இப்போது நம்ம ஒரு கண்டெம்ப்ரரி 21st செஞ்சுரியில் இருக்கும் பொழுது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன சாப்பாடு வேணாலும் கிடைக்கும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது கடந்த ஒரு 50 வருஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறதா இருக்கட்டும், வெளியில் சாப்பிட்றது ஜாஸ்தியாக இருக்குது. ஓவரால் சுகர் கன்சம்ஷன், ப்ராசஸ்ட் ஃபுட் கன்சம்ஷன், வெளியிலேருந்து வர சாப்பாடுகள், இது எல்லாமே ரொம்பவே கூடுதலாக இருக்குது. இது ஒரு மேஜர் ப்ராப்ளம். அண்ட் நம்ம பழைய மாதிரி ஆக்டிவாக இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வந்து செடன்ட்ரி ஜாப்ஸில் இருக்கோம். அதாவது நம்ம ரன் பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்ல, உட்காந்த இடத்துல வேலை செய்கிறது. ஸோ இது ரெண்டுமே ஒரு ஒரு டபுள் வேமி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ 1-2 பஞ்ச் மாதிரின்னு வச்சுப்போமே. ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை, ஓரளவுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சிஸ்டம் ஓவர்லோட் பண்ணுறீங்க. ஒரு 80% ஃபுல்லாக இருக்கும் போது எந்திரிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இதில் முடிந்த அளவுக்கு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், சுகர் மேஜரான ஒரு வில்லன். இப்போது சிவா சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம கக்காவோ பவுடர் இல்லை கொக்கோ பவுடர் வந்து பியூர் கக்கோ இஸ் அந்த பீன்லேருந்து வரது தான் கொக்கோ. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கமர்ஷியலாக வாங்குகிற நிறைய விஷயத்தில் சுகர் அள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா நேச்சுரலாக பார்த்திங்கன்னா சாக்லேட் இஸ் பெட்டர். எனக்கு பிடிக்கும், ஆனால் நிறைய பேருக்கு அந்த பிட்டர்னஸ் பிடிக்காது. ஸோ அதுக்கு சுகர் ஆட் பண்ணி இது காம்பன்சேட். ஸோ அது எல்லாத்துலேயும் சுகர் இருக்குது. சுகரை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஜென்ரலாக அகேன் சில ஹெல்த் கண்டிஷனுக்கு இது பொருந்தாது. பட் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் பற்றி பேசணும். ஸோ ப்ரோட்டீன் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நீங்கள் மசில் சிந்தசிஸாக இருக்கட்டும், பாடி ரிப்பேர் ஆகிறதுக்கு இருக்கட்டும், இது நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்தியர்களுக்கு எஸ்பெஷலி நம்ம வந்து ரொம்ப ஒரு கார்ப் ரிச் என்வாயன்மெண்ட். இப்போ நீங்கள் எல்லோரும் சரி இப்போ ஒரு சாப்பாடுக்கே போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா முதல்ல நம்ம நிறைய அரிசி போட்டுட்டு வெஜிடபிளாக இருக்கட்டும், சைடில் கொஞ்சோண்டு இருக்கட்டும், ப்ரோட்டீன் ஆல்மோஸ்ட் நமக்கு நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா. ஸோ குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 1 கிராம். ஐடியலி இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், 1.6 grams per kilo இருக்கிறது ஐடியல். பட் வெஜிடேரியன் சோர்ஸஸ்லேயும் there are really good proteins. You have tofu, edamamங்கிறது நம்ம சாய்பீன் அதை எடுத்துக்கலாம். கீன்வாங்கிற ஒரு இட்ஸ் ஆக்சுவலி நாட் ஒரு கிரெயின், அதில் குக் பண்ணலாம். உர்தால், ஸோ பல்சஸ், லெக்யூம்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பாடில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக கீப் யுவர் அண்ட் ஒன் மோர் திங், இது ஒரு நல்லதுன்னு சொல்லிட்டு இதை மட்டுமே சாப்பிடாதீங்க. ட்ரை டு டைவர்சிஃபை யுவர் ப்ரோட்டீனாக இருக்கட்டும், நிறைய மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து எடுங்க அண்ட் என்ஷூர் இட்ஸ் அ பேலன்ஸ்ட் மீல். தேங்க்யூ டாக்டர். இப்போ இதில் நீங்கள் எக்ஸசைஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ நான் ஒரு லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் கற்றுண்ட ஒரு விஷயம், எஸ்பெஷலி இந்த பைக்கஸ்பிட் வால்வு வந்து வேர் அண்ட் டேர் நிறையா இருக்குது அப்படின்னப்போ லாஸ்ட்டு 2 இயர்ஸில் ஃபாஸ்டர் ப்ரோக்ரெஷன் இருக்குன்னதுக்கு ஒரு டாக்டர் எனக்கு சொன்னது வந்து இட் இஸ் பிகாஸ் ஐ ஒர்க் அவுட் மோர். ஸோ நிறையா எக்ஸசைசஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறையா
ஃபிசிக்கலி எக்ஸர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அப்போ நான் வந்து இதை ஒரு யோசித்து பார்த்தா நிறையா நடந்தால் நல்லதுன்னு நான் ரொம்ப நேரம் நடக்கிறது, இல்லை ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ரெண்டுத்தையுமே நிறையா பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன்னு வைங்க. ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்துக்குமே இப்போ நான் ரீசெண்டாக கற்றுன்றது வந்து வாக் பண்ண பெனிஃபிட் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது, ஒரு லெவலுக்கு அப்புறம் வாக் பண்ணுனா பெனிஃபிட் குறையுது அப்படின்னு. அப்போ ஹவு டஸ் ஒன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் தெம்? மிஸ்டர் குமார் வேம்பு கேட்ட கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். எக்ஸசைஸை இரண்டாக பிரியுங்கள், ஏரோபிக் எக்ஸசைஸ், அனாரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸில் வாரத்தில் 3.5 மணி நேரம் நடந்தீர்கள் என்றால் அதனுடைய பலன் 100% கிடைக்கும். 3.5 மணி நேரத்திலிருந்து 7 மணி வரை 50% கிடைக்கும். 7 மணி நேரத்திற்கு மேல் நடக்காதீர்கள். அது இன்வெர்சேசியர் ஜாக்கிஸ்டிக் மாதிரி கிராஃப் வரும். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வேம்பு அவர்கள் யோசித்து பார்த்திருக்க வேண்டும். எல்லா ஹோட்டல்களிலும் அவர் சொல்லுகின்ற தேதி பிரகாரம் சர்வர்கள்லாம் 6 மணி நேரம் நடக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்களாம் ஹெல்த்தி தான் இருக்கணும். அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது ஃபஸ்ட்டு சொல்கிற அட்வைஸே நடக்காதீங்கன்னு தான். ஓகே, ஸோ 3.5 hours யூ டார்கெட். பட் நடக்காமையே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃபினுடைய எக்ஸ்பெக்டன்சி இஸ் பியூர்லி டிசைடட் வித் 2 parameters, VO2 max அண்ட் grip strength. VO2 maxக்கு உங்களுடைய வயசை 220 கழித்து, உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னா 220ன்ற ஒரு நம்பர், அந்த நம்பர் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா கேட்காதீங்க, அதுக்கு 1 மணி நேரம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. 220 இப்போ உங்கள் வயசு 40ன்னா கழிச்சுக்கிட்டு 180ல் 80% டார்கெட் பண்ணுங்க. இது ஒரு வகையான முறை. ஆனால் வேம்பு அவர்கள் 5 நிமிடம் தான் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏரோபிக் எக்ஸசைஸ்னு வச்சுக்கிங்க. அது ரொம்ப சிம்பிளுங்க. பின்னால் ஒரு சிங்கமோ புலியோ துரத்துதுன்னு நினச்சிக்கிங்க. ஒரு பார்க்கில் ஓடுங்க, 1 நிமிடம் மேக்சிமம் ஓடுங்க. 30 செகண்ட் ஓடினா கூட போதும். அதுக்கப்புறமா ஒரு ஜமக்காலத்தை போட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிங்க. இது தாங்க நியூ ஃபார்ம் ஆஃப் HIIT. இதை 3 முறை வாரத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஏரோபிக் எக்ஸசைஸே நீங்கள் பண்ண வேணாம். அப்புறம் நார்வேயன் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது இதய சம்பந்தம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்லேயோ இதுலேயோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 4 நிமிடம் 7 கிலோமீட்டர் என்ற வேகத்திலே ஓடுங்கள் அல்லது நடந்து கொள்ளுங்கள். அடுத்த 4 நிமிடம் 4 கிலோமீட்டரிலே நடங்கள். இது மாதிரி 4 தடவை அப்படின்னா இது ஒரு 14 நிமிஷம், அது ஒரு 14 நிமிஷம். இது மாதிரி 1 வருஷம் பண்ணீங்கன்னா யுவர் ஹார்ட் வில் பிகம் யங்கர் பை 20 years. அதுக்கு ஒரு ப்ரூஃப் இந்த வீடியோவில் கீழே போடுறேன். இதை படித்து பார்த்து உங்கள் இதயத்தை 20 வருடம் இளமையாக்கி விடுங்கள். இது ஃபுல் ப்ரூவன் மெத்தட். இதை முதல்ல நார்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த சாப்பாட்டை பற்றி டாக்டர் அருண் அழகாக சொன்னார். அவர் ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும். அவர் சுகர்னு சொன்னபோது நீங்கள் வெறும் சுகரை நினச்சிக்காதீங்க. அரிசி சுகர், கோதுமை சுகர், சிறுதானியம் சுகர், மா பலா வாழை முக்கணிகளும் சுகர். அவர் ஒன்று சொல்ல வந்துட்டாரு, உங்களுடைய எல்லா விதமான வியாதிகளுக்கும் கேன்சரை தவிர ஒரே காரணம் உங்கள் சுகர். பட் இதில் இந்த மாப்பழா வாழையிலையும் இந்த டேட்ஸ் இருக்க பேரிச்சம்பழம், அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னாங்க, ஃப்ரக்டோஸ் இருக்கு. தட் ஃப்ரக்டோஸ் ஹேஸ் டு பி டைஜஸ்டட் ஒன்லி பை யுவர் லிவர். அதனால் உங்களுக்கு இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்துடும். அதை நிறைய சாப்பிட்டீங்கன்னா 40 கிராமுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அமெரிக்கா அழிந்ததற்கு முக்கிய காரணம், அழிந்தது என்று நான் சொல்வது, அவர்களுக்கு ஃபேட்டி லிவராக இருக்கிறார்கள் 80% மக்கள். அதுக்கு மெயின் ரீசனேங்க ஒன்று தான், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். அந்த எந்த சர்க்கரையும், சாதத்தினால் வருகின்ற சர்க்கரையாகட்டும், கோதுமையினால் வருகிற சர்க்கரையாகட்டும், எந்த பொருளில் வருகின்ற சர்க்கரையும், கம்பு, சோளம், இந்த மக்காச்சோளத்தை சாப்பிடாதீங்க. கார்னில் ஹை சுகர். ஓகே, இதனால தான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால தான் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வருது. டயபெட்டிக்ஸ் வரதுனால தான்
உங்கள் ஹோமா ஐஆர் அதிகமாகுது 1.4க்கு மேலே. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அதுக்கப்புறமா கிட்னி ப்ராப்ளம் வருது. இது எல்லாத்தையும் தமிழில் சொல்கிற மாதிரினா ஆப்பை நீங்களே வச்சுக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு எதிரிகளே தேவையில்லை உங்கள் உடலை கெடுக்கிறதுக்கு. உங்களின் எதிரி நீங்கள் தான். சார், நான் ஒரு விஷயம் இதில் ஜஸ்ட் வாண்டட் ஆட் ஆன். ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இப்போது ஒயிட் சுகர் கெடுதல், வெள்ளையாக இருக்கிறத சாப்பிடக்கூடாது. ஸோ நான் ப்ரௌன் சுகர் சாப்பிட்றேன், நான் வெல்லம் சாப்பிட்றேன், ஸோ இல்லை ஃப்ரக்டோஸ், இன்னும் பல பேர்களில் இந்த வில்லன் இருக்கும். சரிங்களா? ஸோ சுகர் பல ஃபார்ம்ஸில் இருக்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அது ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓவராலாக சுகர்ஸ்லாம் வந்துட்டு இந்த சிம்பிள் கார்ப்ஸ் இதெல்லாம் வந்து இன்சுலின் ஸ்பைக் காஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சு லைக் ட்ரை அண்ட் அவாய்ட் இட். ஐடியல் அமௌண்ட் 0, பட் எவ்வளோ பண்ண முடியுமோ குறைங்க. நான் உங்கள் எக்ஸசைஸ் கேள்வி பற்றியும் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஐ திங்க் நீங்கள் அகேன் அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் விஷம், ரைட்? ஸோ ஒரு 30 to 45 minutes ஆஃப் மாடரேட் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க up to like 5 days in a week. நம்ம பண்ணாத சில விஷயங்கள் இருக்குது, எஸ்பெஷலி நம்ம ஆடியன்ஸ் மோஸ்ட்டாக இந்தியர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி நீங்கள் 40 வயதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா மசில் மாஸ் எல்லா வயசுலையும் இல்லை, இன்னும் மசில் மாஸ் இன்னும் ரேப்பிடாக குறைய ஆரம்பிச்சிருது இல்லைங்களா சார்? ஸோ நம்ம நிறைய பேர் பெண்கள் வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப மஸ்குலர் ஆகிடுவேன், இல்லை ஐ லூஸ் மை ஃபெமினிட்டின்னு இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ்னால் நம்ம நிறைய பேர் வந்து சும்மா வாக்கிங் மட்டும் போயிட்டு வர்றது, ரைட்டுங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஓட முக்கியத்துவம் நம்ம ஜென்ரலாக இன்க்ரீசிங்லி வி ஆர் ரியலைசிங். தி அதர் திங் ஆல்சோ இஸ் அபவுட் பேலன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுவும் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் அது இதெல்லாம் பண்ணும்பொழுது இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ், நிறைய பேர் இப்போ சரி நம்ம ஹார்ட்டை பார்த்துக்குறோம், கேன்சர் வரல, அது வரல, இது வரல. ஒரு வயதுக்கு மேலே நம்ம போன்ஸ் வந்துட்டு ஆஸ்டியோபோரோட்டிக் ஆயிரும், அது இன்னும் வீக் ஆயிருதுன்னு வச்சுப்போமே, ஃபார் லேக் ஆஃப் அ பெட்டர் டேர்ம். ஸோ அப்போது விழுந்து அவங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் சரியா இல்லைன்னா அவங்களுக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த் சரியா இல்லைன்னா அண்ட் போன் டென்சிட்டி எனஃப் இல்லைன்னா விழுந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ். அண்ட் அது கடைசி பல மாதங்கள் இல்லை வருடங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இறந்து போகிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறதே சொன்னீங்க, நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் பச்சையப்பாஸ் காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் விற்றுருக்கீங்க, அப்புறம் ஏர்செல் ஆரம்பிச்சிருக்கீங்க, காஃபி ஷாப் நடத்திருக்கீங்க, இதை மாதிரி பல தொழில் பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்து உங்களுக்கு, அதாவது இப்போ நீங்கள் ஹெல்த் பற்றி, ஒரு மெடிக்கல் ஃபீல்டை பற்றி, ஒரு வெல்னஸ் பற்றியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் மேலேயும் ஒரு ஃபுட்டு மேலேயும் ஒரு ஆர்வம் வந்தது? அது ஏன் வந்தது? நான் 37 வயதாகும்போது என் தந்தைக்கு மாரடைப்பு வந்தது. அப்போ நான் லண்டனில் இருக்கேன். எனக்கு தொலைபேசியிலே கூப்பிட்டு உன் தந்தைக்கு மாரடைப்பு வந்து விட்டது என்று சொன்னவுடன் அடித்து பிடிச்சி சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு ஃப்ளைட் கிடைக்கல, லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வந்து அங்கேருந்து எங்கள் ஃபாதரை பார்க்க போனேன். எனக்கு அப்போதிலிருந்து இந்த ஆர்வம். பட் என்னுடைய ஆர்வத்தை தூண்டிவிட்டவர் டாக்டர் தீன் ஆர்னேஷ்னு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தார். அவர் வந்து ரிவர்சிங் த ஹார்ட் டிசீஸ்னு ஒரு புக் எழுதினார். அந்த புக்கை நான் படித்தேன். அதுக்கப்புறமா அவரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். நான் ஒரு 10 முறை ஃபோன் பண்ணால் அவங்க செக்ரட்டரி கொடுக்கல. அவங்க செக்ரட்டரி இன்னொருத்தரோட எங்கள் ஃபோனில் இருக்கும்போது இன்னொருத்தரோட பேசிட்டு இருந்தாங்க. டாக்டர் தீனானேஷ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு, ப்ரோஸ்டேட் ரிவர்சிங் த ப்ரோஸ்டேட் கேன்சர்னு. அந்த ஃபவுண்டேஷனுக்கு நீ ஒரு $50,000 டொனேஷன் கொடுக்க முடியுமா என்று என்னை கேட்கவில்லை, வேறு யாரையோ பக்கத்தில் இருக்கும் தொலைபேசியிலே பேசி கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டு அந்த தீனானேஷன் செக்ரட்டரியிடம் சொன்னேன், நான் தீனானேஷனோடு பேச வேண்டும், அவருக்கு இந்த $50,000 நான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே வா என்று சொன்னார்கள். நான் ஒரு வாடகை கார் எடுத்துக்கொண்டு தீனானிஷ் ஆஃபீஸிலே சென்று டாக்டர் தீனானிஷனிடம் 50,000 கொடுத்துவிட்டு உட்கார்ந்தேன். அவர் மரியாதையின் நிமித்தம் காரணமாக ஒரு தேநீர் கொடுத்தார். என்னை பார்த்து ஏன் இந்த ஆர்வம்னார். எனக்கு புரோஸ்டேட்டிலே ஒரு ஆர்வமும் இல்லைன்னார். ஏன் இந்த காசோலை என்றார். என்னுடைய ஆசை, நீங்கள் எழுதின புத்தகத்தை படித்தேன், உங்களுடன் கலந்துரையாட வேண்டும், உங்களை நான் இந்தியாவுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும், அந்த தமிழ்நாட்டு மக்களிடம் பேச வைக்க வேண்டும், இதுதான் என் ஆர்வம் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் என்று காசோலையை எடுத்து பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு, நான் நிச்சயம் உன் அழைப்பை ஏற்று சென்னைக்கு வருகிறேன் என்று சென்னைக்கு வந்தார்.
வந்து அப்பொழுது நான் ஃபிதவன் என்ற பெரிய மாளிகையிலே வசித்து வந்தேன். இங்கே இருக்கும் 10 டாக்டர்களை எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு விருந்து கொடுத்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அந்த ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் என்ற எண்ணத்திற்கு வந்தேன். அந்த ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸை படித்தபோது இந்த கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறது, பிளட் பிரஷரையும் டயாபெட்டிஸையும் குறைக்காமல் அல்லது அது வராமல் தடுத்தால்தான் நீங்கள் ஹார்ட் டிசீஸுக்கு போக முடியும். ஸோ அதற்காக டயாபெட்டிஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுவது என்று படித்தேன். அதற்கப்புறமாக பிளட் பிரஷரை ஒரு முயற்சி பயிற்சியிலேயே எப்படி சரி பண்ண முடியும் என்பதை படித்தேன். அதுதான். அப்புறம் இந்த VO2 மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சவுனா வில் ஹெல்ப் யூ. அண்ட் சவுனா இஸ் நாட் ஓன்லி வில் இம்ப்ரூவ் யுவர் ஆல்காஸ் மார்டாலிட்டி, இட் இஸ் ஆல்சோ எ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி டு ரெக்கவர். இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா வேலை செய்வீங்க, கடுமையான வேலை, நீங்கள் 21 நிமிஷம் சவுனாக்கு போயிட்டு வந்து தூங்குனீங்கன்னா இட் வில் இம்ப்ரூவ் யுவர் VO2 மேக்ஸ், இட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அண்ட் இட் வில் இம்ப்ரூவ் ஸ்லீப். சரி, இப்போ கடைசியாக கூட்டி கழித்து பார்த்தாங்க, உணவை விட முக்கியமானது உங்கள் ப்ரீத்திங், உங்கள் ஸ்லீப். உங்கள் ஸ்லீப்பில் அந்த REM ஸ்லீப் வந்து ஏர்லி மார்னிங் 4 to 6 வரும். அந்த ஸ்லீப் நல்லா இருந்ததுன்னா தான் நீங்கள் காலையில் உங்கள் கிரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணணும். யூ ஆர் ஆஸ் குட் as your லாஸ்ட் மீல், யூ ஆர் ஆஸ் குட் as the லாஸ்ட் ஸ்லீப் யூ ஹேட், அண்ட் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹெல்த். அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸசைஸு, சப்ளிமெண்ட்டு, ஆல் தீஸ் திங்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. தேங்க்யூ சிவா. சார், இஃப் ஐ கேன் ஜஸ்ட் ஆட், ப்ளீஸ் ஆட் சார். இது வந்து ஒரு ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் ஐ pretty much agree with. ஸோ ஃபியூ அதர் பாயிண்டர்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் ஆட். இப்போ நம்ம நிறைய பேர் இப்போது ஸ்மோக்கிங் வந்துட்டு, நான் 80s 90sலாம் நம்ம இருக்கும்போது பசங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. இட் வாஸ் மோர் அபவுட் ஒரு இந்தியன் பெண் கிட்ட நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்குறதே ஒரு தவறான ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா there is more smoking in both genders. I see that a lot. ரெண்டாவது, சரி ஸ்மோக்கிங் கெடுதல்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. வேப்பிங் பயங்கர கெடுதல். ஸோ சார் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி நோ, அவாய்ட் வேப்பிங். அண்ட் ஆல்கஹால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஒரு காலத்தில் வந்துட்டு சரி இந்த ரெஸ்பிரட்டால் பற்றி பேச்சு வந்தது, ரெட் வைன் இஸ் ரிலேட்டிவ்லி ஓகேன்னு வந்தது, சில ஸ்டடீஸ் இன்ஃபேக்ட் கோரிலேட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போது சரி குடிப்பாங்கன்னா ஓகே, திஸ் வாஸ் ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தோம், எஸ்பெஷலி இன் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ஸ். இப்போ ஆனால் தெர் இஸ் மோர் டேட்டா விச் கிளியர்லி ஷோஸ் ஆல்கஹால்ஸ் மார்டாலிட்டி இன்க்ரீசஸ் வித் ஆல்கஹால் அண்ட் தெர் இஸ் நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் தட் இஸ் டீம்ட் சேஃப். அதாவது நீங்கள் கம்மியாக ஆல்கஹால் குடிப்பது ஒரு கிளாஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. தெர் இஸ் எந்த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹாலும் சேஃப் இல்லை. சில கேன்சர் ரிஸ்க்கும் இதுக்கு டைரெக்டாக ஆல்கஹால் கன்சம்ஷனோட கூடுதலாக இருக்குது. ஃபியூ அதர் திங்ஸ் தட் ஐ வாண்டட் டு டச் அப் ஆன். இப்போது பிளட் ப்ரெஷர் சொன்னீங்க, நம்ம கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இருக்கட்டும், இந்த மூணுமே ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் தான் ஹார்ட் டிசீஸ் டிப்பிக்கலி வருதுங்க. சரிங்களா? ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், இது மாதிரி பல நோய்கள். நாலேஜ் இஸ் வெல்த். நீங்கள் டெஃபினட்டாக கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட். இதே நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த பிளட் ரிப்போர்ட் வரும்போது ஓகே இது நார்மல் ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் முடிவு பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், எல்லாத்துக்கும் உடனே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகாதுங்க. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது, ப்ரோமேட் வந்து என்ன பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கார்டியோ, எனக்கு ஸ்லைட்டாக நெஞ்சு வலி வந்துச்சுன்னா நான் ஹார்ட் டாக்டர் கிட்ட போகிறேன், தலைவலி வந்தால் நியூரோ சர்ஜன் கிட்ட போகிறேன். இதை பண்ணாதுங்க. எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ரைமரி டாக்டர், சம்மன் தட் யூ ட்ரஸ்ட், நல்ல குவாலிஃபைடாக ஒரு டாக்டர் பார்த்துக்கிட்டு கோ. அந்த உங்கள் டேட்டா வச்சுட்டு யூ நீட் டு ஒரு ஜென்ரல் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு அப்புறம் எப்போ வேணுமோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். இன்னொரு விஷயம், ஸ்லீப்புக்கு முன்னாடி 2 விஷயம் பேசணும் இல்லையா, சாப்பாடு, ஸ்லீப். ஸோ ஹெவியாக சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்து தூங்காதீங்க. இது ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப்டாக இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 hour கேப் கொடுங்க உங்கள் லாஸ்ட் மீல்க்கும் நீங்கள் எப்போ படுக்கிறீங்களோ அந்த டயத்துக்கும். அண்ட் நமக்கு இன்னொரு பிரச்சனை வந்தது, ஐ திங்க் கோவிடில் வந்துச்சு, நம்ம நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அது இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, லேட் நைட், நாளைக்கு எதுக்கும் வேலைக்கு போக வேண்டாம். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். சரி எனிவே நான் வந்துடுச்சு சார், நான் 7 மணி நேரம் தூங்கிடுறேன்னு. நீங்கள் 3 மணிக்கு தூங்கிட்டு 9-10 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் தேன் 9 மணிக்கு ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப் ஏர்லி
அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இது பண்ணுங்க. வீக்கெண்ட்னோடனே உடனே இந்த வீக்கெண்ட் ஜெட்லாக் மாதிரி ஆகக்கூடாது. நான் வீக்கெண்ட்னா 2 மணிக்கு தான் தூங்குவேங்கிறத அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா அது உடம்புக்கு இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்மோக்கிங்கில் முக்கியமாக நீங்கள் ஏன் நிறுத்தணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணி உங்கள் பொண்டாட்டியோ குழந்தைங்களோ பக்கத்தில் இருந்தால் தே ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பிகாஸ் தட் இஸ் கால்ட் பாசிவ் ஸ்மோக்கிங். அவங்க ஸ்மோக் பண்ணல, ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க. இப்போ ஆல் சயின்டிஃபிக் டேட்டா ஷோஸ் பக்கத்தில் ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா, இதை பார்த்துட்டு நான் 15 வருஷத்துக்கு முன்னாலேயே என்னுடைய அலுவலகத்தில் லங்ஸ் ஆர் ஒர்க்கிங் நோ ஸ்மோக்கிங்னு ஒரு போர்டு போட்டேன். அது உண்மை இன்னைக்கும். லங்ஸ் ஒர்க்ஸ், இப்போ அதனால நீ ஸ்மோக் பண்ணாத, லங்ஸ் எங்கே ஒர்க் பண்ணலையோ அங்கே போய் ஸ்மோக் பண்ணிக்கோன்ட்டு ஐ நெவர் அலோட் மை விசிட்டர்ஸ் டு டு. இந்த ஹார்ட் ஃப்ரெண்ட்லி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் 3 விஷயம் சொல்லிடுறேன். இந்த யோகா இஸ் டெஃபினெட்லி ஹெல்பிங் ஃபார் யுவர் ஹார்ட், ப்ளீஸ் டூ. மெடிடேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது இன்னொன்று விஷயம் சொல்கிறேன். நான் வந்து கீழே அந்த மியூசிக் போடுறேன். அந்த மியூசிக் வெயிட்லெஸ்னஸ் பை மார்க்கோனின்னு ஒரு மியூசிக், அதில் ரிசர்ச் பண்ணாங்க. அதை 3 நிமிஷம் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு 65% குறையும். உங்களுக்கு காலைல எழுந்துக்கிட்டீங்க, ஒரு சிக்கனான சுச்சுவேஷன், உங்கள் மனைவி சரியான மனநிலையில் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஓகே, ஒரே டென்ஷனில் இருக்கீங்கன்னா அந்த 3 நிமிஷத்துக்கு அந்த மியூசிக் கேளுங்க. அதுக்கு காப்பி ரைட்லாம் கிடையாது. ஸோ இந்த வெயிட்லெஸ்னஸ் மியூசிக்கை கேட்டிங்கன்னா 3 மினிட்ஸ் கேட்டிங்கன்னா போதும், 65% குறைஞ்சிடும். இட் ஆல்சோ ரெடியூசஸ் நாட் ஓன்லி தி ஸ்ட்ரெஸ், இட் ஆல்சோ ரெடியூசஸ் த பிளட் ப்ரெஷர். ஓகே, நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம். எங்கள் பேஷண்ட் எங்களுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஒரு வாரத்தில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ணுவாங்க. அதுக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து அமெரிக்கா. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியர்கள்லாம் அமெரிக்காவுக்கு ஓடுனது சாதாரண விஷயத்துக்கு. அங்கே இருக்க டாக்டருங்ககிட்டையும் தவறான கணிப்புனால மாயோ கிளினிக்கு, ஜான் ஹாப்கின்ஸ்னு ஓடின காலமெல்லாம் போயிடுச்சு. இது 2024. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்ன மாதிரி யூ கம் டு இந்தியா அண்ட் ஹீல். அவர் சொன்னது 100% உண்மை. இந்த உலகம் அவங்க ஹீல் ஆகணும்னா இந்தியாவுக்கு இனிமேல் வருவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு ஐஓ. எங்களுக்கு இப்போ 41 நாடுகள்லேருந்து பேஷண்ட் வராங்க. ஓகே, ஒரு வாரத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, போத் லெகசி ப்ராப்ளம்ஸ், ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறோம். அண்டு இவங்க இந்த வந்து 1 வீக் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுடைய வீடியோவை நாங்கள் போட போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால நீங்கள்லாம் இந்த பணம்லாம் செலவு பண்ணி இங்கே ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்து இருக்க வேண்டாம். நீங்களே இதை வீட்டில் பண்ணிடுங்க. இந்த மியூசிக்கை 3 நிமிஷம் கேளுங்க, 3 நிமிஷம் பச்சை தண்ணியை போட்டுக்குங்க, காலையில் எழுந்து சூரியனை பாருங்க. நீங்கள் கேட்பீங்க, இந்த சூரியனை பார்க்கறது எப்படி பாரு என் ஹெல்த்துக்கு வரும் அப்படி. அது விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு விளக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் சூரியனை காலையில் எழுந்து பார்க்கும்போது சூரியன் திசையிருக்கும் நோக்கை கண்ணாடியை கட்டி வச்சு பாருங்க. கண்ணிலே இருக்கக்கூடிய கேங்லியான் செல்ஸ் மூலியமாக உங்களுடைய சர்க்காடியன் ரிதம் ஃபார்ம் ஆகுது. சர்க்காடியன் ரிதம்னா காலையில் எப்போ எழுந்துக்கிறது, எப்போ தூங்குறது, எப்போ பசி என்ற உணர்வை உங்களுக்கு வருவது, இதுக்கு பேர் சர்க்காடியன் ரிதம், மோர் ஆர் லெஸ். ஓகே, உங்களுக்கு விஞ்ஞானத்தை புரிய வைப்பது என் நோக்கம் அல்ல, அதை உபயோகிக்க வைப்பது தான் நோக்கம். ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன், பென்ஸு, நீங்கள் ஓட்டி அனுபவிக்கிறது தான் என் நோக்கமே ஒழியா அது என்ஜினியரிங் எப்படி ஒர்க் பண்ணுது இதையெல்லாம் திறமையாக எடுத்து சொல்லக்கூடிய என்ஜினியர் நான் இல்லை. நீங்கள் ஓட்டி பார்க்கும் என்று நினைப்பவன் நான். அதனால சர்க்காடியன் ரிதம்னு வச்சுக்கிங்க. அதை விட முக்கியம், அந்த கண்ணு வந்து உங்கள் நியூராலஜிக்கல் சிஸ்டத்தினுடைய பாட்டு. உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸுக்குமே அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை, சிவசங்கரன் பேசுறது அனிமலுக்கு தெரியாது இல்லை. அதுக்காக கடவுள் என்ன பண்ணாருன்னா ஒரு ஓட்டையை வச்சுடுவார். நீங்கள் ஏதாவது ஒரு அனிமலை பார்த்தீங்கன்னா கழுத்துலேயோ இங்கேயோ ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அது வழியாக சூரிய ஒளி அதுக்கு பட்டு சர்க்காடியன் ரிதம் தெரியும். அதனால தான் தூங்கின உடனே கரெக்டாக எழுந்துக்கும். ஸோ அந்த சூரியனை பாருங்க. அதை பார்த்துட்டு வந்த உடனே ஒரு 3 நிமிஷம் பச்சை தண்ணியில் குளிங்க. ஓகே, அதுக்கு சோப்புக்கு இப்பெல்லாம் போடணும்னு இல்லை, சும்மா தண்ணியை தெளிங்க. அது வந்து பாடியில் 2 விதமான டெம்பரேச்சர் இருக்குது. இன்னர் கோபாடி டெம்பரேச்சர், அவுட் சைட் பாடி டெம்பரேச்சர். நீங்கள் அவுட் சைடில் அந்த கோல்டு வாட்டர் போட்ட உடனே இன்சைட் பாடி டெம்பரேச்சர் சொல்லும், நீ அதை ஹீட் பண்ணணும். இட் வில் சென்ட் WBCs டு தட்.
and it will improve your blood circulation. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக கூட்டி உங்களுக்கு இன்டைரக்டாக உங்கள் ஹார்ட்டு, உங்கள் லிவரு, உங்கள் பிரெயின், உங்கள் எனர்ஜி எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ் ஆகும். நன்றி சிவா. இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். இப்போ சிவசங்கரன் சார் சொன்னார், அவருக்கு எப்படி இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற புக்கை ஒரு டாக்டர் எழுதினார். அவருக்கு 37 வயசு இருக்கிறதே, அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னாரு. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சயின்ஸு இப்போ நம்ம பேசுகிறத பார்த்தா ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ், அதாவது ஹார்ட் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணுறது, ஏன்னா அதில் அவர் சொன்ன பல விஷயங்கள் ஹார்ட் டிசீஸ் வராமல் எப்படி தவிர்க்கிறதுன்னு இருக்குது. இப்போ இன்றைக்கி நிஜமாகவே ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸுன்றது வந்து பாசிபிளாக சயின்ஸ் அதில் எங்கே இருக்குது? ஒருத்தர் ஹார்ட் டிசீஸை ரிவர்ஸ் பண்ணால் என்ன செய்யணும்? ரொம்ப கடினமான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் நல்ல விஷயம் இது. ஆக்சுவலாக ரொம்பவே இதாங்க ஹோலி கிரேல். இப்போ நம்ம ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரிய ஒரு நோக்கம், எண்ணம். வர்றதே நான் இன்ஃபேக்ட் நிறைய என்னோடய பேஷண்ட்ஸ் கிட்டே சொல்லுவேன், இன்ஃபேக்ட் டாக்ஸில் கூட சொல்லியிருக்கேன், யோர் ஜாப் வந்துட்டு என்னை வந்து பார்க்காம இருக்கிறது தான் உங்கள் வேலை. சரி, அப்படியே வந்துச்சுன்னா வரட்டும், நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், பட் வராமல் இருக்கிறது உங்கள் வேலை. ஸோ கோயிங் பேக், இன்ஃபேக்ட் சிவா சார் சொன்ன மாதிரியே I'll also say this, எனக்கும் இந்த வெல்னஸ் இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் வந்ததுக்கு காரணம் வந்துட்டு ஒன் மோர் ஸ்டால்வர்ட் டாக்டர் கால்வெல் எசல்ஸ்டீன் சொல்லிட்டு கிளீவன் கிளினிக்கில் ஒரு இஸ் அ வெரி வெரி அக்கம்ப்ளிஷ் கைட், ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்ட் 1956 ரோயிங்கில், வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரிவென்ஷன். ஸோ அவர் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டேல ஃபியூ திங்ஸ் தான் வந்து நிஜமாவே ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்ண முடியாது. ரிவர்சல்லாம் என்ன? இப்போ நம்ம ஹார்ட் டிசீஸ்னால் கொஞ்சம் சிம்பிளாக டெஃபினிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்போம். கொரோனரி ஆர்டரி டிசீஸ் பற்றி பேசுகிறோம். அதாவது இருதயத்துக்கு இருக்கும் இரத்த குழாய்களில் அடப்பு வரும்போது, அடப்பு இருக்குது, பிளாக்கேஜ் இருக்குது, அது எதாவது பண்ண முடியுமா? கீலேஷன் பற்றி பேசினீங்க, நம்ம பேசினோம். கீலேஷன் உதவாது. இசிபி பண்ணி நேச்சுரல் கொலாட்ரல்ஸ் வந்து எல்லாம் சரியாக போயிடுமா? ஆன்சர் அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ ஸ்டென்ட் வச்சு 0 ஆகிட்டோம்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுச்சா? இல்லை. பைபாஸ் பண்ணால் புது ரோடு போட்டோமா? இல்லை. பைபாஸ் அந்த ரோடு போயிட்டு அந்த பகுதிக்கு போகும், திருப்பி அதே இரத்த குழாய் வழியை தான் போகணும். ஸோ அதுவும் ஆக்சுவலாக இது எதுவுமே ரிவர்சல்ங்கிற வேர்டு கிடையாது. ஏன்னா ரிவர்சல் ட்ரீட்டிங் த ஹார்ட் டிசீஸ், ரிவர்சல் இஸ் ஒரு பெரிய வார்த்தை அது. சரி, நான் அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன்னா இது எதுவுமே வந்து கியூர் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். சில மெடிகேஷன்ஸ் ரொம்ப ஹை டோஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டின்ஸ் இருக்குது. இப்போது PCSK9 கூட இனிபிட்டர்ஸ் கூட அவ்வளோ டேட்டா கிடையாது. அது இன்னொரு கிளாஸ் ஆஃப் புது மெடிகேஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தங்களுக்கு 70% பிளாக்கேஜ் இருக்குன்னா நம்ம வந்து சில இன்டர்வென்ஷன், அதாவது சில மருந்துகளோ சில சப்ளிமெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணி அதை நான் வந்து திருப்பி நேச்சுரலாக குறைக்கிறேன். நான் வந்துட்டு 0 கிட்ட கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. சரி, 70லேருந்து நான் 30 கொண்டு வந்தால் அது ரிவர்சல். அது சில பேருக்கு ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அது இதனால ப்ரூவன் ஆயிருக்கு. ஆனால் இது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் பீப்புளுக்கு நம்ம இப்போது கரண்ட் டேல நம்ம எய்ம் பண்ணுறது ப்ரிவென்டிங் ப்ரொக்ரெஷன், அது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலைசிங் இட். சில நேரத்தில் நமக்கு என்ன வேணும்? ஹார்ட் அவுட்கம்ஸ் குறையணும். அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, அதாவது மாரடைப்பு வரக்கூடாது, அதனால டெத் வரக்கூடாது, ரைட்? ஸோ நம்ம இதை தவிர்க்க முடிஞ்சதுன்னா, ஐ திங்க் சிவா சார் சொன்ன மாதிரி நம்ம கோல் என்ன? சரி, எனிவே இன்னெவிட்டபிளாக ஒன்று ஆக போகுதுன்னா அது எவ்வளோ நாள் தள்ளி போட முடியுமோ. இந்த புது மெடிகேஷன்ஸ், there's a lot of technology that's coming up, new medications, சிப்ரவாலாம் வந்திருக்கு. பட் எதுக்கும் யூ கான்ட் கேட்டகாரிக்கலி சே இதை சாப்பிட்டா எல்லாமே ரிவர்ஸ் ஆயிரும்பா, இதோட நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அது மட்டும் போதும், நீங்கள் மற்றது எல்லாம் வேணால் பண்ணிக்கோங்கன்னு. அந்த மாதிரி ஆன்சர் இன்னும் வரல. ஸோ இன்னும் ரிவர்சல்ங்கிறது ஒரு மூன் ஷாட் கோல் தான். ஆமாம், இட்ஸ் அ கோல். அண்ட் இது யூனிவர்சலாக எல்லாருக்கும் வருங்கிறதுல ஒரு பெர்சன்டேஜுக்கு சில நேரத்தில் சில மெடிகேஷன்ஸ் மைட் லீட் டு ரிவர்சல். பட் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறதும் பொறுத்து இருக்கு. வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்னும் போது கட்டு மைக்ரோபம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அக்காமான்சியா மியூசினிஃபிலியா அப்படின்னு. அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டமக்கிலும் 4% இருக்கு. ஓகே, அது நான் ஐஓ அதை ப்ரொடியூஸ் பண்ணல, நாங்கள் இன்னும் கொண்டு வர இன்டென்ஷனும் இல்லை. அது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அதை சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் எ சொல்யூஷன் ஃபார் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அண்ட் ஒபிசிட்டி. அண்ட் சார் இது அண்ட் நம்ம பார்வையாளர்களுக்கு இதுவும் தெரியணும், இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கட் மைக்ரோபயோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பல நோய்களுக்கு
சார் பிரெயின் ஹெல்த் பற்றி பேசுனீங்க, வெயிட் லாஸ் பற்றி பேசுனீங்க, ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், சக்கரை வியாதியாக இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு இந்த கட் மைக்ரோபயோம் ஒரு முக்கியமான விஷயம். ஏதாவது இந்த சின்ன சின்ன கிருமிகள் கோடிக்கணக்காக இருக்குது நம்ம அந்த கட்டில், சரிங்களா? அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன், பிக் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இதில் இருக்கிற இது நம்ம கூடயே இருக்குது. இதில் கொஞ்சம் நல்லதுங்களும் இருக்குது, சில கெட்டதுங்களும் இருக்குது. நம்ம உடம்பு எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்து நல்லது கெட்டது ரேஷியோ இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா இதில் கூடுதலாக குட் கட் மைக்ரோபியம் இருக்கும்போது நமக்கு ஓவராலாக பல நோய்கள், இந்த இன்ஃப்ளமேஷன்லேருந்து பல நோய்கள் வர வாய்ப்புகள் கம்மி. இது கெடுதலாக இருக்கும் பொழுது a lot of these opposite is true. நன்றி டாக்டர். இப்போ உங்களுடைய இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கம்பெனி, அது பேர் வந்து ஐஓன்னு வச்சுருக்கீங்க. இந்த பேர் எப்படி வந்தது அண்ட் ஐஓவோட குறிக்கோள் என்ன? ஐஓ வந்து எஸ்ஐஹெச்எல் குரூப் கம்பெனியாக இருந்தது. அதுக்கப்புறமா அதை விற்றுட்டாங்க. ஆக்சுவலாக அதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு புது கம்பெனி. இது 30 எல்லாம் நினச்சிட்டுருக்காங்க அதே கம்பெனி. இது இல்லை, இது இப்போது 10 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. பட் அதுக்கு முன்னால் இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது பின்னால். 36 வயசாகும்போது நான் டோக்கியோவுக்கு போனேன். நான் டோக்கியோவுக்கு ஒரு 220 முறை போயிருக்கேன். டோக்கியோவுக்கு போனபோது வியாபார நிமித்தத்தின் காரணமாக ஒரு பெரிய கம்பெனி, ஒரு மிட்சுயி மாதிரின்னு வச்சுக்கிங்க, அந்த பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு லக்ஸரி நைட் கிளப்புக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனவுடன் தான் அவர்களுக்கு தெரிந்தது நான் குடிப்பதில்லை என்று. அவர்களுக்கு சற்றே மன வருத்தம் இருந்தாலும் கம்பெனி காசிலே அவர்கள் எல்லாம் குடிப்பதற்கு ரெடியாக இருப்பதினால் என்னை உட்கார வைத்துவிட்டு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அந்த நேரத்தில் வெஜிடேரியனாக இருந்தேன். அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு ஜப்பனீஸ் மெலானி ஒன்று ஆர்டர் செய்து என் முன்னால் வைத்துவிட்டு, பல ஜப்பனிய பெண்கள் அங்கே ஹோஸ்டஸாக இருந்தார்கள், அவர்களை என் பக்கத்திலே உட்கார வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியாது, எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது. அவர்கள் என் முகத்தை பார்க்க, நான் அவர்கள் முகத்தை பார்க்க கண்ணோடு கண்ணோக்கினோம். ஆனால் பேசுவதற்கு வாய்ச்சொற்கள் இல்லை. சில நேரங்களிலே 4-5 பெண்கள் என்னை ஒரு வார்த்தை தான் கேட்டார்கள், ஐஓ அப்படின்னாங்க. அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியாத காரணத்தினால் நான் பதில் சொல்லவில்லை. இந்த விருந்திற்கு அப்புறமாக அவருடைய காரிலே என்னுடைய இம்பீரியல் ஹோட்டலில் என்னை டிராப் பண்ண போது அவரிடம் கேட்டேன், ஜப்பனீன மொழியிலேயே ஐஓ என்றால் என்ன என்று அர்த்தம் கேட்டேன். லவ் மீ அப்படின்னு அர்த்தம்னார். அதுக்கப்புறமாக கிராமட்டிக்கல் மீனிங் வந்து லவ் தை செல்ஃப் என்றார். எனக்கு அந்த லவ் தை செல்ஃப் என்ற வார்த்தை என்னை சந்தோஷப்படுத்தியது, வருத்தமும் உருவாக்கியது. நாம் வாழ்க்கையிலே அம்மாவை விரும்பினேன், அப்பாவை விரும்பினேன், என் தங்கைகளை விரும்பினேன், என் மற்ற சொந்தக்காரர்களை எல்லாம் விரும்பினேன். எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு 36 வயது ஆகும் வரை என்னை நானே லவ் பண்ணலையே, நான் என்னையே விரும்பலையேன்னு அன்னிலிருந்து நான் என்ன லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபஸரை வர பார்த்தேன் சான் பிரான்சிஸ்கோ ஸ்டான்ஃபோர்டில். அவர் சொன்னார், நீ வெளியிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதப்பா தம்பி, இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப்னார். ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃபுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கிறதா என்று தேடினேன். எந்த வார்த்தைகளும் புறப்படவில்லை. ஆகையினால் ஐஓ என்ற பேரிலே ஒரு கம்பெனி வைத்து ஜப்பனிய முறையிலே நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா போதும், உங்கள் முன்னால் சாப்பாடு வரும். அதை இந்த செல்லிங் கம்ப்யூட்டர்னுடைய கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் 3% ப்ராஃபிட்டை செலவு பண்ணணும். அதுக்காக ஆரம்பித்த கம்பெனி அது. அதன் விளைவுதான் அந்த ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போட்டது. அதுக்கப்புறமாக இந்த 10 வருடத்துக்கு முன்னால் இந்த ஆசை வந்தபோது பொறுமையாக காத்திருந்தேன். எனக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட் ஐஓவை வாங்கின போது நான் கூறினேன், இப்படி மென்டல் வெல்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ், இப்படி பல வகையான விஷயங்களை சர்டிஃபைடு வெல்னஸ் என்ற மெத்தடிலே நீங்கள் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, அதற்கு நான் மென்டராக இருக்கிறேன் என்று கூறி இந்த செய்தோம். அப்போ தட் வாட் இஸ் சர்டிஃபைடு வெல்னஸ்? சர்டிஃபைடு வெல்னஸ்னால் என்னென்னா, வாயால் பேசுறதுக்கு பதிலாக செயலால் பேசணும். ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதில் உங்கள் ஏபிஓபி 90 இருக்குது. ஐஓ பிரின்சிபல் என்னென்னா, இதை 30 ஆக்குறோம் அப்படின்றோம். அந்த 30 அவுட்கம் வருவதற்கு என்ன வழியெல்லாம் இருக்கிறதோ அதை செய்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணி 30 வந்தவுடன் தான் உங்களிடம் பணம் வாங்குவோம். ஓகே, திஸ் அவுட்கம் பிஸ்னஸ். இது டாக்டர்களால் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, ஆனால் எந்த டாக்டர்களும் கடைபிடிப்பதில்லை.
எந்த மருத்துவமனையும் கடைபிடிப்பதில்லை. ஓகே, வி மேக் ஷூர் இட் இஸ் சர்டிஃபைட் பை ப்ரூஃப் பை டெஸ்ட், அந்த டெஸ்ட் இஸ் த ஒன்லி ப்ரூஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஐஓ தோன்றியது. இதுதான் ஐஓனுடைய பிரின்சிபல், சர்டிஃபைடு வெல்னஸ். இப்போ நீங்கள் ஓவரால் மெடிக்கல் இதில் எடுத்திங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து, அதாவது இப்போ நம்ம சிவசங்கரனே சொல்லுவார், டாக்டர்ஸ் ஹவ் டு பி பெய்ட் அ லாட் மோர். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ரெனுமரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான் தே ஆர் ஃபோர்ஸ் டு see too many patients. அதனால தான் வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாமே. பட் ஒரு மெடிக்கல் சிஸ்டமாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தீஸ் ஆர் த மல்டிபிள் பாத்ஸ் பாசிபிள், தீஸ் ஆர் த அவுட்கம்ஸ் பாசிபிள். நம்ம ஒரு கவுன்சிலிங்கில் இதில் எது போகலாம், எதில் என்ன பெனிஃபிட், அந்த மாதிரி ஒரு எஜுகேட்டட் டிசிஷன் பேஷண்ட் எடுக்கிற மாதிரி வரணும்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணும், இல்லை ஏன் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் எஜுகேட் பண்ண முடியுமா? I'd love to pick your brains from other industries. You both are நீங்கள் 2 பேரும் ஜாம்பவான்கள் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் அண்ட் பல இண்டஸ்ட்ரியில். ஸோ ஹெல்த் கேர் has always been at least a decade or two, ஒரு 10-20 வருஷம் பின்புறமாக தான் இருக்குது மற்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா. நீங்களே சில காரணங்கள் சொன்னீங்க. ஒன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஜென்ரலாக பிரச்சனை வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், முடிஞ்சதுன்னா we avoid it. ஸோ ஃப்ராக்மெண்டட் கேர் ரொம்பவே ஜாஸ்தி, அது ஒரு விஷயம். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் ரேஷியோ, டாக்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் pretty skewed. ஸோ நம்ம கடை நிறைய பேர் டாக்டர் பார்த்துட்டு அப்படியே போகிறாப்புல. பட் ஃபண்டமெண்டலாக ஒன்று பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் நான் ஃபியூ திங்ஸ் நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது நான் நம்ம வியூவர்ஸ்கிட்டையும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்தது, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், சரி எல்லாத்தையும் உடனே கூகுள் பண்ணிட்டு கேட்குறது எல்லாம் இது இல்லை, பட் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சில நம்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு நோய் பற்றி அந்த அடிப்படை விஷயம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அண்டு அதே போல் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் சம்டைம்ஸ் இதுவும் ஒரு பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ரொம்ப ஒரு பெட்டர்னலிஸ்டிக் சிஸ்டமாக இருக்கும். அங்கே வந்து இந்த மாத்திரை எடுத்துக்கோ அவ்வளோதான், போயிட்டு 4 நாள் எடுத்துப்பாங்க, நல்லா படி இருக்கும் அப்படின்னா நம்மளும் சரிங்க டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு போயிடுவோம். நான்லாம் வளரும்போது கூட அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப், சரிங்களா? ஏன்னா அல்டிமேட்லி இது உங்கள் உடம்பு இல்லை உங்கள் லவ்ட் ஒன்னோட உடம்பு. ஸோ உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்கள் அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதை எடுத்துக்கோன்னா எதுக்கு எடுத்துக்கிறீங்க, எடுத்துக்கலைன்னா என்ன ஆகும், வேறு ஆப்ஷன் இருக்கா, சைடு எஃபெக்ட் இருக்கா, ஜென்ரலாக இந்த புரிதல் அவசியம் ஒரு பேஷண்ட்டாவோ ஒரு கன்சியூமராகவோ. ஐ திங்க் அது ஒரு முக்கியமான விஷயம். தி அதர் பாயிண்ட், நீங்கள் இன்ஜினியரிங்கோட கம்பேர் பண்ணிங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் நம்ம கேமராவுக்கு முன்னாடியில் பேசியிருக்கோம், எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத், இதெல்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபிள். ஜென்ரலாக இது இப்படின்னா இப்படி தான் போகும். மெடிசனில் ஒரு பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆரம்ப காலத்துலேருந்து என்னென்னா, எப்போவுமே லாஜிக்கலாக ஒன்று ஒர்க் ஆகிறது ஆன் பேப்பர், எப்போவுமே அதுக்கு டேட்டா சம்டைம்ஸ் நம்ம நினச்சிப்போம் இது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஆனால் ஒரு ட்ரையலில் பார்க்கும்போது அதுவோ இட் டர்ன்ஸ் அவுட் அப்படி இல்லைங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, த ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப் நம்ம. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு நோய்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளமோட போகிறாங்க, சிம்டம்ஸ், ஒரு குவிக் எக்ஸாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் பிளான் இருக்கும், அதில் ஒரு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இருக்கும் பல முறை, இதுவாக இருக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுதும் எல்லோரும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதில்ல. அண்ட் கோயிங் பேக் டு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், அதை ஒரு ட்ரையலில் பண்ணி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நல்லா இது ஒர்க் ஆகுங்கிறது. பட் அது வந்துட்டு ஒரு செலக்ட் பாப்புலேஷனில் 2 குரூப்ஸை நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி. ஜென்ரலாக ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணும்பொழுது அந்த பேஷண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மருந்துக்கோ அந்த இன்டர்வென்ஷனுக்கோங்கிறது கட்டாயம் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். இந்த வேரியபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ அவங்க 2 நாள் இது பார்த்துட்டு இது வந்துட்டு ஓகே, இட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபைன் டியூனிங், கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும், ஓகே இதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணும். பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த கான்வர்சேஷன் இப்போ நம்ம வியூவர்ஸ் கூட இருக்கிறது, பேஷண்ட்டு கூட இருக்க ஆரம்பத்தில் நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அது ஏன் அதை 3 நாளில் சரியாக போய்டும்னு சொன்னாங்களே, ஏன் ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போம். ஸோ முதலே இந்த பாருங்கங்க, 2-3 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், இதை ட்ரை பண்ணுறோம், இந்த காரணமுக்காக ட்ரை பண்ணுறோம், இந்த சைடு எஃபெக்ட் வரலாம், வந்துச்சுன்னா நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ எவ்ரி டே ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போது ஃபேமிலி தெர் ஆர் அப்டேட்ஸ்.
But that being said, overall, I think as hospitals, healthcare system, there's a lot of room for improvement. In fact, one of the things we try to do is keep people in the loop. ஏன்னா அப்போ தான் எஸ்பெஷலி சிக் பீப்புள் மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ் இருக்கும்பொழுது இது ஒரு பெரியவே ஒரு ஐ திங்க் இட்ஸ் முக்கியமான விஷயம். ப்ரிவென்ஷன்னு வர்றதே இதில் ஐஓவோட ரோல் என்ன ப்ரிவென்ஷனில்? இப்போ ஒரு டிப்பிக்கலாக ஒருத்தர் ஹெல்த் கான்ஷியஸாக எந்த வயசுலேருந்து இருக்கணும், எப்போலேருந்து அவங்க ஐஓவில் வர ஆரம்பித்தாங்கன்னா உங்களால் பெஸ்ட் அவுட்கம் கொடுக்க முடியும், எல்லா மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து ஒரு மகளை பெற்றெடுக்கதால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு 1 மாதம்தான் ஆகிறது. அவள் கனவு காணுகின்றால் இந்த குழந்தை பருவ வயது அடைந்து திருமணம் செய்யும் போது நான் கொடுக்க வேண்டிய நகைகளுக்கு நான் சேமிக்க வேண்டாமா, திருமணத்துக்கு இதை செய்ய வேண்டாமா, படிக்க வைக்க வேண்டாமா, பள்ளிக்கு நல்ல பள்ளிக்கு அனுப்ப வேண்டாமா, 4 வருடங்களுக்கு முன்னாலேயே பதிவு செய்து அவள் கல்லூரி செல்வதற்கு என்ன செய்யலாம், யாரிடம் உதவி கோரலாம் என்றெல்லாம் கேட்கிறாளே, அதை ஆங்கிலத்திலே மக்களுக்கு ஒரு வியாபாரிக்கோ ஒரு என்ஜினியருக்கோ புரியும்படி சொன்னால் அதை ஒரு கோல் செட்டிங்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு முயற்சி எவ்வளவு முக்கியமோ அந்த முயற்சியினை செயலாக்க திட்டனுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு கோல் செட்டிங் வேணும். உங்கள் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஒரே ஒரு கோல் செட்டிங் தான் வேணும் உங்களுக்கு. என்ன கோல் செட்டிங்னா டு ரெடியூஸ் யுவர் பயாலாஜிக்கல் ஏஜ். அந்த பயாலாஜிக்கல் ஏஜ் ரிடக்ஷன்றது அமெரிக்காவில் ஒரு 50% மக்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஈரோப்பாவிலே ஒரு 25% மக்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் மக்களே ஒத்துக்கொள்ளவில்லை பயாலாஜிக்கல் லைஃப் என்று. அவர்கள் நான் பயாலாஜிக்கல் லைஃபை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீம்ஸ் போடுகிறார்கள், நான் வளர்ந்த ஒரு மனிதன் குழந்தையாகி விடுகிறது என்று. அதுவல்ல நான் சொல்வது. பயாலாஜிக்கல் ஏஜ் என்னென்னா, நீங்கள் தினசரி ஒரு நாள் உங்கள் சவப்பெட்டியை நோக்கி நடக்கின்றீர்கள். குமார் வேம்புக்கும் பொருந்தும், டாக்டர் அருணுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், என்னுடைய பேத்தி பேரன்களுக்கும் பொருந்தும், நேற்று பிறந்த குழந்தைக்கும் பொருந்தும். அப்படி நடக்கிறீர்களே உங்கள் சவப்பெட்டியை நோக்கி, அது பயாலாஜிக்கல் ஏஜ். நீங்கள் குரானாலஜிக்கல் ஏஜில் நடக்கவில்லை. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கோல் செட் இஸ் பயாலாஜிக்கல் ஏஜிங்னா அதை அடைவதற்கு 2 யுக்திகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த வயதிலும் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பாஸ்ட் லெகசி ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு கேளுங்க, டயபெட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள், அவர்கள் பருமனாக இருக்கிறார்களா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் உங்களுக்கு 46% இருக்குது, நீங்களும் அப்படி ஆவதுக்கு. ப்ளஸ் இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்குங்க. அதை சரியாக்குவதற்கு மருத்துவரிடம் செல்லுங்கள், நாங்களும் உதவுவோம் எங்ககிட்ட வந்தாக்கா. டாக்டர் அருணே எங்களுக்கு எப்படி நண்பதானா, எங்ககிட்ட பயாலாஜிக்கல் ஏஜ் வருகிறவர்களுக்கு நாங்கள் இந்த IO181 டெஸ்ட்டையும் டெக்ஸாவையும் சிடி ஸ்கேனையும் பண்ணும்போது நாங்கள் இதய வியாதிகள் இருக்கிறது என்று கண்டறிந்தால் அவரிடம் அனுப்புவோம். இது மாதிரியாக நாங்கள் 136 டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ எல்லா இடத்துக்கும் அனுப்புவோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஒரே இடத்துல உங்களுக்கு பயாலாஜிக்கல் ஏஜ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு கிளினிக் கிடையாது. ஸோ ஐஓ இஸ் த ஃபர்ஸ்ட் கிளினிக். இது ஒரு புது முயற்சி. ஸோ உங்கள் பயாலாஜிக்கல் ஏஜை குறைக்கின்றோம். இப்போ உங்கள் ஃபாஸ்ட் பயாலாஜிக்கல் ஏஜை குறைக்கும் போது உங்களுக்கு ரியல் வயசு 30, பயாலாஜிக்கல் ஏஜ் 55 காமிக்குது. அப்போ நாங்கள் அந்த 25 வயசு மட்டும் குறைச்சி 30 ஆக்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தின் கூறுபடி இன்னொரு 30% குறைக்கலாம். உங்கள் 30 வயசை 21 வயதாக்குவோம். இதை நாங்கள் ஆக்கிட்டோம்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்த உடனே டாக்டர் டேவிட் சிங்க்ளையர் எழுதின சாஃப்ட்வேர் இன்சைட் ட்ராக்கரோ இல்லை ட்ரூ டயக்னோஸ்டிக் எபிஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணியோ ரேட் ஆஃப் ஏஜிங்கையும் குறைப்போம். இந்த வீடியோவின் இறுதியிலே உலகத்திலேயே குறைவான ரேட் ஆஃப் ஏஜிங் 0.63 or 65 ஓகே வந்திருக்கிற 0.63 வந்திருக்கிற சிம்லேண்ட் எங்கள் ஐஓ கஸ்டமர். ஸோ இந்த வீடியோ முடியும் போது அவரை கூப்பிட்டு அவரையும் 2 சென்டென்ஸ் பேச சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ 1 வருஷம் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் ஏஜிங்கில் அவருக்கு வயசு 6.5 மாதமோ 6.25 மாதம்தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு 30 வருஷம் ஆச்சுன்னா
அவரை மாதிரி ரேட் ஆஃப் ஏஜிங் போட்டிங்கன்னா வயசானால் 15 தான் ஏறும், உங்கள் பயாலஜிக்கல் ஏஜ் 15 குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்படி திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் பயாலஜிக்கல் ஏஜை கண்டுபிடிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. 4500 ரூபாயிலேயே ஒரு வெயிங் மிஷின் இருக்குது, அதில் ஏறி நின்று பாருங்கள், அது பயாலஜிக்கல் ஏஜை காமிக்கும். உங்கள் விசரல் ஃபேட்டை குறைங்க, வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடுங்க, அனிமல் புரோட்டீன் விரும்புகிறவங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. 85% அனிமல் புரோட்டீன் சாப்பிடலாம், பட் 15% பிளான்ட் புரோட்டீன் வேணும். டாக்டர் அருண் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்தை சாப்பிடுங்க தோலோடு, அதில் தோல் முக்கியம். என்ன அதில் ஆந்தோசைனின் இருக்குது, அது ப்ளூபெரியிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது ஆந்தோசைனின். பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்குது. ஓகே, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு இப்போ அடிக்கடி சாப்பிட்றீங்களா மேலே சிகப்பா, அதுலேயும் பர்பிள் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, அதுலேயும் இருக்குது. பிளாக்பெரியில் இருக்குது. நீங்கள் உங்கள் கோல் ஷுட் பி, உங்களுக்கு 10 வயசு ஆச்சுனாலும் சரி 30 வயசு ஆச்சுனாலும் யுவர் கோல் ஷுட் பி டு ரெடியூஸ் யுவர் பயாலஜிக்கல் ஏஜ். சரி, சாதாரண கோல் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கோர் கார்டு போடுங்க. நீங்கள் 6ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, உங்கள் பெரியப்பா வந்து கேள்வி கேட்குற கணக்கில் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு, நீங்கள் 99ன்றீங்க. ஓகே அப்படின்ற. ஓகே, சில பெரியப்பாக்கள் சொல்கிறாங்க 99 வாங்கி முக்கியம் இல்லை, நீ 100 வாங்கணும். ஏன்னா உனக்கு ஐஐடி வேணும்னா 96.6 வாங்கினா தான் கிடைக்கும். 99.3 99.4 மார்க்கெல்லாம் வாங்கினா ஐஐடி கிடைக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இது டிஜிட்டல் 100% கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன எய்ம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் HbA1c சுகரை நீங்கள் 5.5க்குள்ளே கொண்டு வந்துடணும். ஸ்வீட் ஸ்பாட்டு 5 to 5.3. அடுத்தது ட்ரைக்ளைசைட்ஸ் டிவைடட் பை HDL 2க்குள்ளே இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ஆரம்பிக்கலை. ஹோமா ஐஆர் 1.4க்குள்ளே இருக்கணும். சி ரியாக்டிவ் புரோட்டீன், இந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் ஒரு விந்தையான மேட்ரு, அது 1க்குள்ளே இருக்கணும். There is a connection between C-reactive protein and LDL for heart disease. There is a connection between C-reactive protein and LPA. LPA அதிகமாக இருந்து C புரோட்டீனும் அதிகமாக இருந்தால் அவர்களுடைய சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் ஃப்ரம் 20% 33.14% ஆகிறது. ஸோ நீங்கள் ரெண்டையும் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அடுத்தது உங்கள் பிளட் டெஸ்ட்டில் இது 4 பார்த்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 90% நீங்கள் ஓகே. பட் உங்களுக்கு நிறைய விஷயம் ஜாகிரதையாக பார்க்கணுன்னா கேமா ஜிடி பாருங்க. கேமா ஜிடி இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் மார்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி. ஓகே, ஆம்பளைங்களுக்கு கேமா ஜிடி 15க்கு வரணும். பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு 10 இருக்க வேண்டும். அதனுடன் நீங்கள் இந்த ஜிஜிடி இன்னொரு 2 இருக்குது. பழைய காலத்தில் SCOT SGPTன்னுவாங்க, AST அண்ட் ALTன்றாங்க. இந்த ALT AST கேமா ஜிடி 3ஐயும் கூட்டினால் உங்களுக்கு 61 65க்குள் வந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும். ஓகே, ஐஓவில் நாங்கள் இந்த கேமா ஜிடி ALT ASTயை நிச்சயமாக பார்க்குறோம். இப்போ நான் வந்து இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போது எனக்கே கூட இது தோணும். பட் எங்கள் வீட்டில் நிறையா பேரும் சொல்கிறது வந்து இப்போ இது மாதிரி சப்ளிமெண்ட் எதுவுமே சாப்பிடாம சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுன்னு வேலை பார்த்துன்னு இப்போ எங்கள் வீட்டில் மீதி எங்கள் பாட்டி தாத்தா எல்லாமே 90 வயசு 100 வயசுலாம் கூட இருந்திருக்காங்க. அப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ டெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கடந்த ஒரு இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு 30 40 50 வருஷம் முன்னாடி பிறந்தவங்களுக்கும் வாட் ஹாஸ் சேஞ்ச்டு, வை வி ஹாவ் டு டேக் தீஸ் சப்ளிமெண்ட்ஸ்? இது சரியான கேள்வி. உங்கள் தாத்தா இருக்கும்போது இந்த 5G ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. அவர் உங்கள் பாட்டிக்கிட்ட 2 முடிவு 3 முடிவு தான் கேட்பார். இன்றைக்கி என்ன சாப்பாடு, அப்புறம் தபால் கார்டு கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு உங்கள் தாத்தா வந்து 1 வாரம் கழிச்சு பதில் எழுதுவார். ஓகே, இப்போது சராசரி மனிதன் 1 மணி நேரத்திற்கு 300 முடிவுகளை எடுக்கின்றான். அது நல்ல முடிவா கெட்ட முடிவா தேவையான விஷயமா, இதை பற்றி பேசுவது இந்த வீடியோவின் நோக்கம் அல்ல. ஏதோ ஒரு முடிவு, அதை விடுங்க. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அது மெசேஜ் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில், நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஷீ இஸ் கான். அனுபவம் பேசுகிறீங்களா? அனுபவம், மற்றவர்களுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டதை பேசுகிறேன். நீங்கள் எல்லா முடிவுகளையும்
எடுக்கிறீங்க. தேவையில்லை முடிவோ தேவையான முடிவோ நீங்கள் இந்த 300 முடிவுகளுக்கும் உங்கள் பிரெயின் ஒர்க் பண்ணுது. உங்கள் பிரெயின் வந்து 30% ஆஃப் த எனர்ஜியை சாப்பிடுது. நீங்கள் 2000 கலோரி சாப்பிட்டீங்கன்னா யுவர் பிரெயின் விச் இஸ் ஒன்லி 2% ஆஃப் த வெயிட் ஆஃப் த பாடி கன்சியூம்ஸ் 30% ஆஃப் யுவர் கலோரிஸ். உங்களுக்கு நிறைய கலோரி தேவைப்படுது. அப்புறம் அவங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணல. அப்புறம் அவங்க 8 மணி நேரம் தூங்கிட்டாங்க. இப்போவும் நீங்கள் 8 மணி நேரம் உறங்கி அகம விதிகள், ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், யோகா, மெடிடேஷன், சர்க்கரை இல்லாத உணவு, அப்போல்லாம் வந்து பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் தானே சர்க்கரை கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் வேணாம். நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே சார் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், நீங்கள் ஃபுட்டை ஒழுங்காக சாப்பிடாத காரணத்தினால் இந்த சப்ளிமெண்ட்ஸை சப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். அது மெடிசன் இல்லை. உணவு சாப்பிட்டா சாப்பிட வேண்டியதில்லை, அது ஒன்று. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காலத்தில் கீ யூஸ் பண்ணீங்க, சீட் ஆயில் அவ்வளோ குறைச்சி தான் சாப்பிட்டீங்க. 1 கிலோ தான் எண்ணெய் வாங்குவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள், நான் கல்லூரி படிக்கும் வரை எங்கள் குடும்பம் 3 தங்கைகளோடு சேர்த்து அப்பா அம்மாவோடு சேர்த்து 1 கிலோ எண்ணெய் தான் வாங்கினோம். இப்போ உங்கள் ஃபேமிலியில் 6 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் 1 கிலோ வாங்குவீங்க, நீங்கள் 6 கிலோ எண்ணெய் வாங்குவீங்க. ஆமாம், இந்த ஃப்ரையிங்கே எதனால் கண்டுபிடிச்சாங்க? சீக்கிரமாக குக் ஆகிடும்ன்ற ஒரே காரணம் தான். உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு கண்டுபிடிக்கல. ஃபேட்டை நல்லா ஹீட் பண்ணி அதில் எந்த இதை போட்டாலும் 1 நிமிடத்தில் வெந்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஃப்ரையிங் வந்துடு. அண்டு அதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது தட் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹார்ட். ஸோ பேட் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணணும், முறுக்கு இருக்குன்னா செய்யணுன்னா கோகோனட் ஆயில் இல்லைன்னா அவகாடோ ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கீ யூஸ் பண்ணலாம், ஹை டெம்பரேச்சர். பட் ஃப்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் முக்கியம். சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சப்ளிமெண்ட் இதை பற்றி? எதுன்னு வாட் ஹஸ் சேஞ்ச்டு? டெஃபினெட்லி இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் என்வாயன்மெண்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே டெசிஷன் ஃபெட்டிக் பற்றி பேசணும். ஓவரால் ஐ திங்க் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஹவ் கான் அப். நாங்கள் டாக்டர்ஸாக நிறைய வாட்டி பேஷண்ட்ஸ் வருவாங்க, 30 year old 25 year old இங்கெல்லாம் வரும்போது அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க, சார் அவங்க சாப்பாடெலாம் நல்லா சார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. யூஸ்வலி இட்ஸ் ரொம்பவே ஐ திங்க் எல்லாருக்கும் அண்ட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஓவராலாக திருப்பி லேட் நைட்ஸ், மோர் ஸ்க்ரீன் டைம், நிறைய நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, ஏற்கனவே ஸ்மோக்கிங், வேப்பிங் பற்றி பேசணும், செல்ஃபோன்ஸ், எல்லோரும் இன்க்ளூடிங் மீ எப்போவுமே செல்ஃபோன் இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்லிக்கிறோம். பட் நிறைய விஷயம் நிறைய நேரத்தில் நம்ம அந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது கெட்டிங் ரேடியேஷன் திஸ் தட். ஸோ நிறையவே ஐ திங்க் நம்ம வாழ்க்கை ஹஸ் சேஞ்ச்ட், ரைட்? பழைய மாதிரி எல்லோரும் ஃபிசிக்கல் லேபர் பண்ணுறதில்ல, அது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அண்ட் வெளி சாப்பாடு பட் ஐ திங்க் அது ஒரு மேஜர் இஷ்யூ ஆச்சு. சரி, கன்வீனியன்ஸ் வந்துச்சே தவிர, நான் வளர்ந்ததுக்கு அப்போது கூட இப்போது இந்தியா பார்த்தோம்னா ஒரு காலத்தில் மாதத்துக்கு ஒரு வாட்டி வெளில போய் சாப்பிட்டா பெரிய விஷயம், ஹோட்டல் போகிறதுலாம் ஒரு அக்கேஷன் மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த நார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியோ ஜொமேட்டோ, நத்திங் அகேன்ஸ்ட் த கம்பெனிஸ், பட் கன்வீனியன்ஸுங்கிற பேரில் ரொம்பவே அன்ஹெல்த்தி ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஒன்று வச்சுக்கோங்க, வெளி சாப்பாடு ஏன் கெடுதல்னு பார்த்தோம்னா அவங்க நம்ம சுவைக்காக பண்ணுறது. இட்ஸ் ப்ராசஸ்ட் ஃபுட். ஒரு வாட்டி ஒரு சமையல் ஆச்சுன்னா அந்த எண்ணெய் எவ்வளோ வாட்டி மாற்றுறாங்கன்னு கூட தெரியாது. நம்ம ஆயில்ஸ் பற்றி பேசணும். நீங்கள் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம், எனக்கு கோகோனட் ஆயில் வேணும், எனக்கு அவகாடோ ஆயில் வேணும், எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றிடுவீங்க. வெளிலேருந்து ஆர்டர் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ ஐ திங்க் ஓவரால் இன்னும் பல காரணங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐடியலி முடிஞ்சதுன்னா இதெல்லாம் விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் பர்சனலாக பண்ணுறதுக்கு காரணம் அப்புறம் நம்மளை பார்த்து யாரும் கேட்கக்கூடாது, நீ பண்ணுறியா, அப்புறம் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ யா, அந்த சப்ளிமெண்ட்ஸ் பற்றி பேசினோம்னா ஐ திங்க் டெய்லர்டாக லைக் நமக்கு ஒரு நியூட்ரிஷனாக இருக்கும்போது ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அது அகேன் பல முறை அதை பற்றி இன்றைக்கி சொல்லிட்டோம். மெஷர் பண்ணால் தான் தெரியும் நம்ம உடம்புல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு விஷயத்தை பற்றி இந்த டாப்பிக்கில் பேசலை, பட் அது கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான விஷயம். வைட்டமின் டி லெவல்ஸ் இது ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா டைரக்ட் கோரிலேஷன் புவர் ஹார்ட் அவுட்கம்ஸ்க்கு. நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வைட்டமின் டி லெவல்ஸ் குறைவு. பட் நம்ம போய் பார்க்கலன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துங்களில் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது தவறே கிடையாது.
குமாரவேம்பு சப்ளிமெண்ட் சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்கிறேன். தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் 7 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா 7 மணிக்கு மேலே அந்த ப்ளூ லைட்டு அது மெட்டபாலிசத்துக்கு எடுக்கும். நிறைய இப்போ முன்ன ஒரு நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், முன்ன எதான்னா கடலில் தான் பிடிப்பாங்க. இப்போது எதாவது என்ன பண்ணுறோம், நம்ம வளர்க்குறோம். சால்மன் முன்ன எப்படி பிடிச்சோம், கடல்லையும் ரிவர்லேயும் பிடிச்சோம். இப்போ பெண் போட்டு நம்மளே வளர்க்குறோம். அந்த கலர் வர்றதுக்கு ஒரு கலரிங் போடுறோம், நியூட்ராட்டிக்கல்ஸை போட்டு தான் அந்த கலரை வர வைக்கிறோம். ஸோ இப்போ சாப்பிடுகின்ற காய்கறிகளிலும் உணவுகளிலையும் இறைச்சிகளிலையும் முன்ன சிக்கன் எவ்வளோ நாள் குரோ பண்ணீங்க? 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும் நாட்டுக்கோழி எல்லாம். இப்போது 25 நாளில் கோழியை வளர்க்குறீங்க. ஸோ இட் இஸ் எ ப்ரோட்டீன் மிஷின். ஒரு சீட் போட்டு 25 நாள் 30 நாளில் கோழியை எடுத்து அதை அப்புறமா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க ஹார்மோன்லாம் உங்களை அஃபெக்ட் தான் பண்ணும். அதனால தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஸோ நம்ம என்னெல்லாம் மாறுதலுக்காக தவறாக செய்கிறோம்னு ஒரு கணக்கு போட்டால் ஒரு 400-500 ஐட்டம் வரும். ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இப்போ. ஸோ வி ஹாவ் டு லிவ் இன் ஏ சொசைட்டி. ஓகே, தட் இஸ் ஒன். இந்த விட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் புரியல. நான் அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குளிர்காலத்தில் சன் வராது, அதனால் யூரோப்பில் டெஃபிஷியன்சி வரும் அப்படின்வாங்க வின்டரில். இது அப்புறம் 2வது அவங்க என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க, உனக்கு கருப்பாக இருக்குது தோல், அதனால் சன்னு உனக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்வாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. 99% மக்கள் தமிழ்நாட்டிலே வைட்டமின் டி இல்லை. 2வது மெக்னீஷியமும் நிறைய இருக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் ஆர்பிசி மெக்னீஷியம்னு இந்த ரெட் செல்லில் இருக்கிற மெக்னீஷியத்தை பார்க்குறோம். ஏன் ஆர்பிசி மெக்னீஷியம் பார்க்குறோம்னா, இந்த மெக்னீஷியம் டிப்ளைட் ஆகிடுச்சின்னா 500 ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கடைசி ஸ்டெப்பாக அந்த ரெட் பிளட் செல்ஸில் இருக்கிற மெக்னீஷியத்தை அதை டிப்ளைட் பண்ண பார்க்கும். அதுக்காக நாங்கள் ஆர்பிசி மெக்னீஷியத்தை டெஸ்ட் பண்ணுறோம். பட் வைட்டமின் டி மாத்திரை 20 ரூபா தான், அதை சாப்பிட்ணும். அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு கால்சியத்தை கொண்டு போய் ஆர்டரிஸில் போட்டுரும். இதுக்கு பதிலாக MK7 சாப்பிடுங்க. ஓகே, இது 2யும் சாப்பிட்டாலும் கூட ஃபேட் இல்லைன்னு வச்சுக்கிங்க, அது ஒழுங்காக அப்சர்வ் பண்ணாது. அதால் ஒரு 2-3 முந்திரி பருப்போ 2-3 ஆல்மண்ட்ஸோ ஏதாவது ஒரு ஃபேட்டு அல்லது 1/4 ஸ்பூன் நெய்யிலையோ இதை கூட சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டிங்கன்னா 200 டைம்ஸ் உங்கள் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த வைட்டமின் டி வில் இன்க்ரீஸ். இந்த வைட்டமின் டியில் இன்னொரு ப்ராப்ளம் வேறு இருக்குது. அது விஞ்ஞானிகள் எல்லாம் இப்போ சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சில பேர் சொல்கிறாங்க டெய்லி 4000 ஐயுவா சாப்பிடுன்றாங்க. சில பேர் வாரத்துக்கு 60,000 ஒன்றா சாப்பிட்டாலும் பரவாயில்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் முடிவு வரல. பட் நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ, ஓகே, டவுட்டாக இருந்ததுன்னா பூவா தலையான்னு ஒரு காயின் போட்டுக்குங்க. ஏன்னா 2மே கன்வின்சிங்காக இருக்குது. ஸோ எதையாவது ஒன்றுத்தை சாப்பிட்டு வைங்க. அப்புறம் வைட்டமின் டி ஆப்டிமம் 80. இந்த மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஒன்று சொல்கிறேன், இல்லை அது உங்களுக்கு தெரிஞ்ச லேபில் பண்ணாலோ அவங்க கொடுக்குற ரேஞ்சுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாப்புலேஷன், அவர்களுடைய அனுபவம். ஓகே, இப்போ அரசாங்கம் சொல்லுது, நீ மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சாக்கா டேக்ஸ் கட்டுன்னு. 50,000 ரூபாய் சம்பாதிச்சா உங்களால் ஒன்றுமே வாழவே முடியாது. குறைஞ்சது 10 லட்சமாவது மாதம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் உங்களால் குடும்பம் நடத்த முடியும். ஓகே, இது எங்கள் பிரின்சிபல். ஸோ இப்படி நினச்சிக்கிங்க, நீங்கள் மாதம் 10 லட்சம் என்பது ஆப்டிமம் ஹெல்த்து, மாதம் 50,000 என்பது ஒரு ரேஞ்சு, உயிரோடு உடலோடு தக்க வைக்கக்கூடிய பணம். ஓகே, ஸோ உங்களுக்கு வைட்டமின் டி குறைஞ்சது 80 வச்சுக்கிங்க, ஆப்டிமைஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வைட்டமின் டியை 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ ஒரு டிசீஸோ வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, த ஃபர்ஸ்ட் திங் யூ வில் கெட் டிப்ளேட்டட் இஸ் வைட்டமின் டி. ஸோ நாங்கள் வைட்டமின் டி போன டெஸ்ட்டில் 80 இருந்துட்டு இப்போ 24-30 தான் இருக்குன்னா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்ததுக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி நாங்கள் லிம்போசைட்டை பார்ப்போம். அந்த லிம்போசைட்ஸ் கில்லர் டி செல், அது 40%க்கு பதிலாக 21%, 22%ன்னு வந்ததுன்னா நீங்கள் ஏதோ ஒன்றத்தை ஃபைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனை பார்ப்போம்,
ஹை ரெசல்யூஷன் சி ரியாக்டிவ் புரோட்டீன் அது அதிகமாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது அர்த்தம். இந்த வைட்டமின் டி இப்படி நினச்சி பாருங்க, 200 ஃபங்க்ஷன் உங்கள் பாடிக்கு ரெஸ்பான்சிபிள். இட் இஸ் எ ஃபேக்டர். அப்படின்னா அது மட்டும் பண்ணாது, அது தேவை. உப்பை போல் உணவுக்கு ஒரு பிரியாணி பண்ணுறீங்கன்னா உப்பு தேவைன்ற மாதிரி வைட்டமின் டி தேவை. ஒரு சிக்கன் 65 பண்ணுறீங்க, அதுக்கு வைட்டமின் டி தேவை. தயிர் சாதம் பண்ணுறீங்க, அதுக்கும் இந்த வைட்டமின் டி உப்பு மாதிரி தேவை. இதுதான் 200 ஃபங்க்ஷன். மெக்னீஷியம் உங்கள் உடம்புக்கு 500 ஃபங்க்ஷன் தேவை. ஸோ மெக்னீஷியமும் வைட்டமின் டியை மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கனாலே இட் வில் ஹெல்ப் யூ. பட் இதில் ஒரு ஜோக் என்னென்னா, வைட்டமின் டி குறைஞ்சா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வைட்டமின் டி ஆப்டிமைஸ்டாக இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல முடியாது. நன்றி சிவா, நன்றி டாக்டர் அருண். எனக்கு உடல் நலம் பற்றியோ இல்லை வெல்னஸ் பற்றியோ அவ்வளோவா ஒரு படிப்பறிவோ இல்லை ஒரு ஆராய்ச்சி அறிவோ கிடையாது. உங்கள் 2 பேரோடையும் இந்த கடந்த 2 மணி நேரமாக கலந்துரையாடல் பண்ணினதில் நிறையா விஷயங்களை கற்றுண்டேன். நம்ம ஏன் அடிக்கடி டெஸ்ட் பண்ணணும், எப்படி நம்ம ப்ரிவென்டிவ் வெல்னஸ், ஒரு உடல் மோசமாகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம ஒரு சிக்காகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதை மாதிரி எதுக்காக சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், எப்படி நம்ம உணவு பழக்கம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸசைஸ் எப்படி ஆப்டிமலாக பண்ணணும், ஓவர் டூ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை கற்றுண்டேன். நீங்கள் பொறுமையாக இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ரொம்ப ஒரு பொறுமையாக மட்டும் இல்லாமல் அழகாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாகவும் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி. இவ்வளோ நேரமாக ரொம்ப பொறுமையாக எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹோப்ஃபுல்லி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக மிஸ்டர் குமார் வெம்பு சாருக்கும் மிஸ்டர் சிவாசங்கரன் சாருக்கும் ரொம்பவே நன்றி சொல்கிறேன். இவங்க 2 பேர் கூடயும் உரையாடினதில் எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாருமே வி ஆர் ஆக்சசிபிள். ஸோ தயவு செஞ்சு ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு ரொம்பவே ஒரு கோவிலுக்குள்ளே போனால் நம்ம எவ்வளோ ஒரு பயபக்தியோடு இருக்கோமோ, இல்லை ஒரு சர்ச்சோ மாஸ்கோ வாட் எவர் இட் இஸ், உங்கள் உடம்புங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். அதை நல்ல பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இன்ஃபேக்ட் நம்ம செல்ஃப் லவ் பற்றி இன்றைக்கி பேச்சு வந்துச்சு. உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ ரெஸ்பான்சிபிளாக உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டு ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ஸ்டே ஹார்ட் ஹெல்த்தி. ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு அஸ். என்னோட பர்சனல் இன்ஸ்டா ஹேண்டில் ஹார்ட் ஆஃப் லிவிங். அண்ட் நாங்கள் திருவான்மியூரில் இருக்கோம், ப்ரோமெட் ஹாஸ்பிட்டலில். ஸோ எனி டைம் ஹார்ட் இஷ்யூவோ இல்லை மற்ற பிரச்சனைகள் இருந்தாலோ ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட். நன்றி, வணக்கம். விலை உயர்ந்த வியாபார நேரத்தை நம்முடைய பார்வையாளர்களுக்காக பகிர்ந்து கொண்ட குமார் வேம்பு அவர்களுக்கு நன்றி சொல்லி, டாக்டர் பார்வையாளர்களுக்கு புரியும்படி ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ், ட்ரீட்டிங் ஹார்ட் டிசீஸ், ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ் என்பதை மருத்துவர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் மனம் திறந்து மக்களுக்கு உபயோகமாகும் வரையில் அவர்களுக்கு புரியும் வகையில் திறமையாக கூறினதற்கு அவர் நேரத்திற்கும் நன்றி கூறி இத்தோடு இதை முடித்துக் கொள்ளுகிறோம். மீண்டும் சந்திப்போம்.